ஸோ குட் ஆஃப்டர்நூன் கைஸ், திஸ் இஸ் மீ நிக்கில் ஃப்ரம் தி பிக் மைக் தியரி பாட்காஸ்ட். இன்னைக்கு ஒரு புது பாட்காஸ்ட், ஒரு புது ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர் வந்து ரெவரண்ட் ஃபாதர் பிரபுதாஸ் வந்திருக்காரு. ஸோ குட் ஆஃப்டர்நூன் சார், எப்படி இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன் நிக்கில், நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் சார். நான் அருட்தந்தை பிரபுதாஸ், செங்கல்பட்டு மறைமாவட்டம் நன்மங்கலம் பங்கு புனித முடியப்பர் ஆலயத்தின் பங்கு தந்தையாக 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன். செங்கல்பட்டு மறைமாவட்டத்தில் புனித ஸ்தேவானுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு ஆலயம் இந்த நன்மங்கலம் புனித ஸ்தேவான் ஆலயம். அதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பு. என்னை எங்களுடைய ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள் 2012ஆம் ஆண்டு குருவானவராக அருட்பொழிவு செய்தார். என்னுடைய ஆயர் தந்தை மேதகு டாக்டர் நீதிநாதன் அவர்களுக்கு என்றும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இந்த நன்மங்கலம் புனித முடியப்பர் பங்கு இது மடிப்பாக்கம் தூய லூர்து அன்னை ஆலயத்திலிருந்து கிளைப்பங்காக இருந்து பங்காக உருவாகியது. 2003ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி இது தனி பங்காக உயர்த்தப்பட்டது. முதல் பங்கு தந்தையாக அருட்தந்தை பெல்லார்மின் அவர்கள் பொறுப்பெடுத்தார். 5 ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்தார். அதனைத் தொடர்ந்து அருட்தந்தை என்ஆர் சார்லஸ் அவர்கள் 2 ஆண்டுகள் பணி செய்து கொரோனா காலகட்டத்திலே அவர் மரித்தார். அவரை தொடர்ந்து நான் பொறுப்பெடுத்து இது 5வது ஆண்டு காலம். இந்த பங்கில் நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பணிபுரிகின்றேன். மக்கள் எல்லோரும் மிகவும் சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கின்றார்கள். இந்த பங்கு நிறைய பக்த சபைகள், குறிப்பாக இளையோர் இயக்கம், மரியாயின் சேனை, கிறிஸ்துவ தொழிலாளர் இயக்கம், மறைக்கல்வி, பெண்கள் பணிக்குழு என்று மிகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. ஓகே, நோ ப்ராப்ளம் சார். இட் வாஸ் அ வெரி குட் இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் திங், ஹவ் இஸ் இட் டு லைக் பீயிங் அ ப்ரீஸ்ட், கேத்தலிக் ப்ரீஸ்ட்? கத்தோலிக்க திருச்சபையின் குருவானவராக நான் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி, பெருமையும் கூட. பிகாஸ் கேத்தலிக் ப்ரீஸ்ட், கேத்தலிக் மீன்ஸ் யூனிவர்சல். ஸோ we are for all, it means a lot. அதுவும் இந்த செங்கல்பட்டு மறைமாவட்டத்தில் ஒரு கத்தோலிக்க குருவானவராக நான் பணிபுரிவது என்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம், பெருமை. ஏனென்றால் எங்களுடைய செங்கல்பட்டு மறைமாவட்டத்தில் ஏராளமான பணிகள் செய்யப்பட்டு வருகின்றது. கல்வி பணி, சமூக பணி, மருத்துவ பணி, இறைப்பணி என்று சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. நான் இங்கு வருவதற்கு முன்பாக கூட தண்டலம் புனித அந்தோனியார் பங்கு, அங்கே நான் ஆர்சி மேல்நிலைப்பள்ளியின் தாளராக பணிபுரிந்தேன். அங்கு கல்வி பணியும் நான் செய்தேன், இறைப்பணியும் செய்தேன். இப்பொழுது இங்கே நன்மங்கலம் பங்கில் இறைப்பணியை மட்டும் செய்கின்றேன். அதே வேளையில் இங்கே நிறைய பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி உதவி எல்லாம் செய்கின்றோம். ஆகவே கத்தோலிக்க குருவானவர் என்று சொல்லும் பொழுது வெறுமனே இறைப்பணி மட்டுமல்ல, அது ஒரு ஒன்று சேர்ந்த ஒரு பணி. கல்வி பணி, சமூக பணி, பொருளாதார நிலையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நாங்கள் உதவி செய்கின்றோம். இது ஒரு ஒருங்கிணைந்த பணி என்று நான் சொல்கிறேன். கத்தோலிக்க குருவானவராக இருப்பது என்பது ஒரு இன்டகிரேட்டட் growth, happiness. Sure, sir, sure. Okay, so starting with the questions. So could you tell us about the moment or time period when you first felt the call to priesthood, and what did that nudge feel like? First call of priesthood. Yeah, first call of priesthood when I was studying 8th standard at Chengalpet St. Joseph School. Okay. At the time, my class teacher he asked, how many of you want to become a priest? At the time I raised my hand. Okay. அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இருந்த முன்னாள் குருக்கள், குறிப்பாக அந்த நேரத்திலே செங்கல்பட்டு கிராமப்புற மேம்பாட்டு சங்கத்தின்
குருவானவராக இயக்குனராக இருந்தவர் இந்நாள் ஆயர் மேதகு நீதிநாதன் அவர்கள். அப்பொழுது அருட்தந்தையாக இருந்தார். அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதற்கு அடுத்தபடியாக வந்த குருக்கள் அருட்தந்தை ஏஎல் செபாஸ்டின், அருட்தந்தை பி ஆண்டனி, மேலும் சலேசிய குருக்கள் அவர்களெல்லாம் பெரிய இன்ஸ்பிரேஷன். அருட்தந்தை அகஸ்டின் நாதன், அருட்தந்தை ஜெஃப்ரி, இது போன்ற குருக்களை பார்த்து நான் நல்ல ஒரு குருவானவராக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதோடு இணைந்து என்னுடைய தந்தை 50 ஆண்டுகளாக வேதியராக பணிபுரிகின்றார். அவருடைய இன்ஸ்பிரேஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நல்ல குருவானவராக வேண்டும் என்று என்னுடைய தாய் தொடர்ந்து ஜெபம் செய்தார். அந்த ஜெபம் தான் இன்று நான் ஒரு குருவானவராக உங்கள் முன் ரொம்ப நல்ல விஷயம் சார், நல்ல விஷயம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 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 ஃபீலிங் வந்திருக்கும்ல சார். ஃபர்ஸ்ட் அந்த நம்ம வந்து ப்ரீஸ்ட் ஆக போகிறோம், அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது உங்களுக்கு? நீங்கள் அதுவும் ஒரு சின்ன வயசு வேறு, 8th ஸ்டாண்டர்ட், வாட் யூ குட் பி மேபி 13 or 12 ஹார்ட்லி. எஸ், அந்த டைம்லேயே வந்து ப்ரீஸ்ட் ஒரு பெரிய இது. ஸோ அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் இதுதான் ஆவேன் அப்படின்னு நினைக்க போகும்போது. நாம் எதை அடிக்கடி பார்க்கின்றோமோ அதுவாகவே மாறுகின்றோம். என்னுடைய தந்தை ஆலயத்தில் வேதியராக பணிபுரிந்ததால் குருக்களை பார்த்து பார்த்து நான் வளர்ந்தேன். ஓகே. ஆகவே அவர்களிடம் நிறைய நற்பண்புகளை நான் கற்றுக்கொண்டேன். நம் யாரை அடிக்கடி பார்க்கின்றோமோ அவர்களாகவே மாற ஆசைப்படுகிறோம் அல்லவா? ஆகவே அந்த குருக்களை நான் அடிக்கடி பார்த்ததால் அவரிடம் நிறைய நற்பண்புகள் இருந்தது. ஆகவே அவர்களாகவே நான் மாற வேண்டும் நினைத்தேன், மாறினேன். ப்ளீஸ் நீங்கள் தூய தமிழில் பேசாமல் நார்மல், எனக்கும் கொஞ்சம் புரியல. இல்லை, நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஃபார்முலாக போயிட்டீங்க, நோ ப்ராப்ளம். செகண்ட் திங் எனக்கு கேட்கணும்னு நினச்சேன். இல்லை, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இது அப்படி பேசக்கூடாதா? இல்லை, இது எனக்கு கொஞ்சம் சில வார்த்தைகள் புரியல நீங்கள் சொல்கிறது, அதுதான். ஓகே, we could go with the second one. What was the most challenging or surprising part of seminary life? What aspect of formation prepared you most for parish life? Yeah, ஃபார்மேஷன், ப்ரீஸ்ட்லி ஃபார்மேஷன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு நீண்ட நெடிய அனுபவம். எல்லா துறைகளிலும் எங்களை தயார் செய்வார்கள். ஓகே. நாம் நினைக்கலாம் விவிலியம் மட்டும்தான் குருக்கள் படிப்பார்கள், திருச்சபை சட்டம் மட்டும்தான் படிப்பார்கள் என்று நினைப்போம். அப்படி கிடையாது. எல்லா துறைகளிலும் ஃபிலாசபி, சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, லாஜிக், இது போன்று பல துறைகளில் நாங்கள் கைத்தேர்ந்தவர்களாக ஃபிலாசபி கோர்ஸ் படித்தோம். அதை பிபிஹெச், பேச்சுலர் ஆஃப் ஃபிலாசபி என்று நாம் அழைக்கின்றோம் அல்லவா? அதில் எல்லாமே வரும். ஓகே. அதனைத் தொடர்ந்து அது 2 ஆண்டுகள். ஓகே சார். அதனைத் தொடர்ந்து 4 ஆண்டுகள் தியாலஜி. தியாலஜி மீன்ஸ் இட்ஸ் a study of God. ஓகே. Theo means in Latin God. Theology. Logy means a scientific study. So scientific study of God. Nice. Wherein we study about Bible and canon law, church history, and various aspect of this theology. Okay. What aspect of formation prepared you most, sir? எந்த ரொம்ப ஒரு விஷயம் இருக்கும்ல, மோஸ்ட் ப்ரிப்பேர்ட் பண்ணியிருக்கோம் உங்களை ஆஃப் பேரிஷ் லைஃப்? Yeah. Most? What aspect of formation prepared you most for parish life? Okay. இந்த கத்தோலிக்க குருக்களில் நிறைய வகைகள் உண்டு. அதில் சபைகள் உண்டு, கத்தோலிக்க மறைமாவட்ட குருத்துவம் என்று உண்டு. நான் மறைமாவட்ட குருவானவர். மறைமாவட்ட குருவானவர் என்று சொல்லும் பொழுது அதிகமான மேய்ப்பு பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். ஓகே. சபை என்று சொல்லும் பொழுது அது கல்வி பணி, ஒரு சில சபை மருத்துவ பணி என்று அவர்களுக்கென்று தனி வரம் இருக்கும். they have separate charism. ஓகே. ஆனால் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்று சொல்லும் பொழுது ஒரு ஒருங்கிணைந்த ஃபார்மேஷன், இன்டகிரேட்டட் ஃபார்மேஷன் நாங்கள் பெற்றோம். அதிலே மேய்ப்பு பணி அனுபவம் என்று சொல்லுவார்கள், பாஸ்டரல் மினிஸ்ட்ரி, பீயிங் த குட் ஷெப்பர்ட். யா,
that aspect affected me very much. Okay. Very good, sir. A priest's life involves great sacrifice. What is the greatest joy or spiritual fulfillment you receive from your vocation that makes those sacrifices worthwhile? Answer the question verse. Make it short, Nikhil. Okay. What is the greatest joy or spiritual fulfillment, sir, you receive from your vocation? Okay. This priesthood, இந்த குருத்துவ வாழ்வு என்பது அடுத்தவர்களுக்காக வாழ்கின்ற வாழ்வு. Okay. இது சுயநல வாழ்வு அல்ல. அந்த ஒரு நிலையே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Okay. அடுத்தவருக்காக வாழும் பொழுது Mm. அதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி வேறு எதிலும் கிடைக்காது. Okay. ஒரு குடும்பம் என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு சிறிய வட்டம். Mm. ஆனால் இந்த குருத்துவ வாழ்வு என்பது அடுத்தவர்களுக்காக Okay. நம்மையே அர்ப்பணித்தல், அந்த நிலை தான் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. Okay. பிரச்சனை இல்லை சார். So what was your great sacrifice, sir? The priesthood. Anyone you could name. Yeah. Priesthood life. Okay. Anyone. Please take your time, sir. No problem. What I would say, we the Catholic priests don't get married. It's a big sacrifice, and we don't get salary like that. மாதிரி எங்களுக்கு if we work outside means we get more salary, but this is a service. Service. Even though I have intellectual capacity, if I work outside means I can earn more money, but this is fully service. Service. So I sacrifice those things. So celibacy and the salary part. Ah. Okay. How do you recharge your own spiritual life and maintain your personal faith? Yeah. Every day I make personal prayer. Mm. That's more important. Mm. Personal prayer means a relationship between me and God. Okay. That gives me more strength. Okay. What did you ask? How do you recharge your own spiritual life and maintain your personal faith? Recharge your spiritual life. As I said, Personal prayer. personal prayer, and every day I say rosary. Okay. Rosary means praying to the Mother Mary. That gives me more strength to continue my spiritual journey. Okay. So இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டே while constantly giving out to the community. Yeah. Nice. Ministry in Nanmangalam. Goal. Focus on the local context, community work and a specific. Okay. Saint Stephen's Church has grown significantly. How would you describe the spirit and current state of the Nanmangalam community right now? Yes. When I took charge, it's only 250 families. This Nanmangalam parish consists of two places, Nanmangalam and Kovilambakam. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 250 குடும்பத்திலேருந்து 350 குடும்பம் வந்திருக்கு. ஓகே. மக்கள் ஆன்மீகத்திலே அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நன்மங்கலம் புனித வின்செந்தை பவுல் சபையின் வாயிலாக நிறைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நாங்கள் கல்வி உதவித்தொகை வழங்குகின்றோம். நிறைய பிள்ளைகள் இந்த ஆலயத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை பெற்று அவர்கள் பயனடைகின்றார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து உதவி செய்து வருகின்றோம். ஓகே. 3 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு ஒரு தொகை கொடுத்து அவருடைய வாழ்வை மேம்படுத்துகின்றோம். ஓகே. ஆன்மீக பணி மட்டுமல்லாமல் கல்வி பணி, சமூக பணியும் நாங்கள் செய்து வருகின்றோம். ஓகே சார். இது ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் மை பர்சனல் கொஸ்டின்ஸ்.
ஸோ நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க மக்களுக்கு. பட் we know how grateful we are to give or receive those things. But are the people grateful for, receiving all those things which you give? அவங்க வந்து நன்றியோடு இருக்காங்களா? Yeah, people are grateful. People of Nanmangalam are grateful. But it's quite natural people are ungrateful. Okay. It doesn't mean we should not do good to them. Whether they are grateful or ungrateful, Okay. we should do continuously our good works. Good works. ஏன்னா நீங்கள் இப்போது ஒரு காமன் மேனே கொடுக்கும்போது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கிவிங் சம்திங், அவங்க அன்கிரேட்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம ஏன் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாலும் ஐ வுட் டூ மை பெஸ்ட் டு த பீப்புள். ஸோ ஹவு டு யூ கோப் அப் வித் தட்ஸ் வெரி ஹார்ட். இந்த மாதிரிலாம் யோசித்து பண்ணுறதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் எப்பொழுது நமக்கு வரும் என்றால், நம் கடவுளோடு ஐக்கியமாக இருக்கும் பொழுதுதான், இறை மனிதர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த எண்ணம் நமக்கு வரும். ஓகே. உலகப் பிரகாரமான சிந்தனைகள், எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது நாம் சுயநலமாகத்தான் யோசிப்போம். ஒரு இறை மனிதனாக நாம் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் நன்றியோடு இருக்கிறார்களோ, அவர் நமக்கு தீமை செய்கிறார்களோ இல்லையோ, நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த இறைப்பணியின் உயர்ந்த நோக்கம். ஓகே. ஸோ யூ இன்ட்ராக்ட் வித் பீப்புள் ஆஃப் வேரியஸ் பேக்ரவுண்ட்ஸ். ஹவு டஸ் திஸ் பேரிஷ் என்கேஜ் வித் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேத்ஸ்? ரிப்பீட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து நிறையா வேரியஸ் பேக்ரவுண்ட் இருக்கிற மக்கள் கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஹவு டஸ் த பேரிஷ் என்கேஜ் வித் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் faiths? You mean different faith means other religion? Other religions. Yeah. இந்த நன்மங்கலம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்டர் ரிலிஜியஸ் டயலாக் இஸ் கோயிங் ஆன். ஓகே. தமிழில் நாம் சொல்லும் பொழுது பல்சமய உரையாடல். ஓகே. அப்படி என்றால் நல்ல ஒரு புரிதல். இங்கே நிறைய இந்து நண்பர்கள் எனக்கு இருக்கின்றார்கள். ஓகே. அவர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள். பரவாயில்லையே. அதே போல் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆலயத்திற்கு வருவார்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆகவே எங்களுக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியம். அதுதான் உண்மையான ஆன்மீகம். தான் சார். அடுத்த சமயங்களும் மதிப்பது, அடுத்த சமயத்தினரையும் மதிப்பது, அவர்களோடு உரையாடுவது, உறவாடுவது, உதவி செய்வது, அது நல்ல ஒரு ஐக்கியம். அதுதான் நம்முடைய இந்திய கலாச்சாரமாக நான் பார்க்கின்றேன். தட் இஸ் கிரேட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கேன் யூ வாக் அஸ் த்ரூ அ டிப்பிக்கல், அது வாட் டு சே, செலிப்ரேட் த டிஃப்ரென்சஸ். ஓகே. விச் மீன்ஸ் நம்முடைய இந்தியாவின் அமைப்பே அப்படி தான். பன்முகத்தன்மையை நாம் கொண்டாட வேண்டும். செலிப்ரேட் த டிஃப்ரென்சஸ் பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட். டிஃப்ரெண்ட் ரிலிஜன், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், different tradition, but we have to celebrate it. That's what we are doing in Nanmangalam. Hindus, Muslims, Christians, எல்லாரும் ஒண்ணா, we are all happy. Yeah. Okay, okay. So எல்லாரும் சண்டே சர்ச்சுக்கு வருவாங்க. Can you walk us through a typical Sunday or particularly busy day in the life of a parish priest at St. Stephen's Church? Exactly. Not only in St. Stephen's Church, all over the world, Catholic priest is very busy on Sundays. Okay. Yeah. You are very hard man to meet. அதான் கேட்டே இருந்தேன் சார் கிட்ட. நீங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, சண்டே ஆனால் உங்களுக்கு வர்ஷிப்ஸ்க்கு வந்துடுவாங்க, ப்ளஸ் நீங்கள் சண்டே ரொம்ப பிஸி அப்படின்னு. வாட் டூ பீப்புள் டூ இன் சர்ச்சஸ் அட் சண்டே? Yeah, we have got 4 services on Sunday. Okay. Morning first service at 6 a.m. Which means you think of the attitude of the people. They should get up at 4 a.m. morning, early morning, and they should start from 5. Then only they can reach here by 6. அந்த அளவுக்கு கடவுள் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த இறை நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குது. The fear of God is the beginning of wisdom, they say. Okay. If only we have fear towards God. It's in the Bible. The fear of God is the beginning of wisdom.
that the fear of God gives us the meaning of life. ஓகே. If only we have the fear of God, we live a moral life. தட்ஸ் கிரேட் சேயிங் சார். Yeah. ஆனா நீங்க டிப்பிக்கலா உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க சண்டே? Sunday morning 4 o'clock. 4 o'clock எந்திரிச்சிருவீங்க. Then what would you do? You'll have your breakfast, fresh up ஆவீங்க. Then after that what would you do? Normally I sacrifice breakfast on Sunday. I have to, Yes sir. because very busy. Okay. 6 o'clock we have first service. Okay. 7:30 we have got second service. Okay. That's a major service. Okay. Thereafter 7:30 service ends at 9:30, Okay. and there is a class called catechism. Catechism. Catechism means we teach Bible to the children Oh, okay. and Okay. to the youth also. We teach catechism and moral. Moral. Both. So நீங்க இந்த first service, second serviceன்னு சொல்றீங்க. Could you explain more about the service? What is service? Yeah. First துவக்க ஜெபம், மக்களை வரவேற்றல். மக்கள் தான் திருச்சபை. கத்தோலிக்க திருச்சபை என்று சொன்னாலே இறை சமூகம் தான் திருச்சபை. மக்கள் தான் திருச்சபை. மக்கள் தான் தெரியும். மக்கள் தான் திருச்சபை. மக்கள் தான் மையம். அவர்களை வரவேற்றல், வரவேற்று அவர்களுக்கு இறைவார்த்தை அறிவித்தல். இறைவார்த்தை அறிவித்துவிட்டு அதன் பிறகு அது துவக்க வழிபாடு முதலில் இருக்கும். துவக்க வழிபாடு. இரண்டாவது பாவ மன்னிப்பு வழிபாடு. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே. இந்த பாவ மன்னிப்பு வழிபாடுன்னு சொல்லும் பொழுது மற்ற மக்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கத்தோலிக்கர்கள் அதிகமாக தற்கொலை செய்து கொள்வதில்லை. ஓகே. ஓ. அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு இருப்பதால் ஓகே. அந்த கன்ஃபெஷன் பார்த்து அதில் லெட் அவுட் நிறைய அவங்களுக்கு. ஆமாம், மற்றவங்களுக்கு அது இல்லை. ஓகே. அந்த பாவ மன்னிப்பு வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. அதில் லெட் அவுட் பண்ணிட்ட பிறகு அவங்க ஹார்ட் மைண்டில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் தி ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். தென் ப்ரீச்சிங் நடக்கும். அதுக்கப்புறம் காணிக்கை வழிபாடு, ஆஃபரிங். ஸோ பீப்புள் தே ஆஃபர் தெம்செல்ஸ் அண்ட் ஆல்சோ தே கான்ட்ரிபியூட் டு த சர்ச். நைஸ். ஸோ த ஃபோர்த் ஒன் இஸ் நற்கருணை வழிபாடு. நற்கருணை. ஓகே. விச் மீன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்களா சர்ச்சில் இந்த கோதுமை அப்பம், திராட்சை ரசம். ஓ எஸ் எஸ். அது கண்டிப்பாக கேள்விப்பட்டேன். அது குருவானவர் வந்து என்ன பண்ணுவார், அந்த சாதாரண கோதுமை அப்பம், திராட்சை ரசத்தை அவர் சிறப்பு ஜெபம், வசீகர ஜெபம் செய்து அந்த சாதாரண கோதுமை அப்பம் இயேசுவின் உடலாகவும், ஓகே, சாதாரண திராட்சை ரசம் இயேசுவின் திருரத்தமாகவும் மாறுகின்றது. அதற்கான தயாரிப்பு, அதற்கான ஜெபம், அது சிறப்பு வசீகர ஜெபம் உண்டு. குருவானவருக்கு அந்த அளவுக்கு ஆற்றல், சக்தி உண்டு. ஒரு சாதாரண கோதுமை அப்பம், சாதாரண திராட்சை ரசம் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்றது. அந்த திருப்பலியில் குருவானவர் தன்னையே அர்ப்பணிக்கின்றார். எவ்வாறு இயேசு சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தாரோ அதுபோல் குருவானவர் தன்னை அர்ப்பணித்து அந்த நற்கருணை தான் மக்களுக்கு வழங்கப்படுகிறது. நன்றி வழிபாடோடு மக்கள் இல்லத்திற்கு செல்கின்றார்கள். நீங்கள் அந்த மாஸ் என்ன பண்ணுவீங்க கேட்டதால நான் சொன்னேன். ஓகே ஓகே. சரி, இங்கே கன்ஃபெஷன் நீங்கள் சொன்னீங்க, அது இங்கே இன்னும் டு யூ ஹேவ் த கன்ஃபெஷன் திங் ஓவர் ஹியர்? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்ஃபெஷன் வந்து ரெண்டு வகையான கன்ஃபெஷன் இருக்குது. ஓகே. ஒன்று இண்டிவிஜுவல் கன்ஃபெஷன், தி செகண்ட் ஒன் இஸ் காமன் கன்ஃபெஷன். ஓகே, எல்லாரும் இருப்பாங்க. ஆமாம், காமன் கன்ஃபெஷன், காமன் ஃபர்கிவ்னஸ், அதுதான் மாஸ்கில் திருப்பலியில் அது எல்லாருக்கும் காமன் பிளஸ்ஸிங், ஓகே, காமன் ஃபர்கிவ்னஸ் கொடுப்போம். ஓகே. இண்டிவிஜுவல் கன்ஃபெஷன்றது பீப்புள் கேன் டூ. படத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி உட்கார்ந்து, ஐ வாஸ் வெரி கியூரியஸ் அபவுட் தட். அது இங்கே இருக்குங்களா? ஓகே. சாட்டர்டே ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங். அந்த டைமிங்ஸ் மட்டும் சொல்லிடுங்க, பிகாஸ் இஃப் சம்மன் வாண்ட்ஸ் டு கம், தே குட் கம் அண்ட் கன்ஃபெஷன். டைமிங்ஸ் மட்டும் ஏதாவது? ஆக்சுவலாக கன்ஃபெஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் டைம், ஓகே, பிஃபோர் மேஸ் ஆர் ஆஃப்டர் மேஸ் தே வில் கம். ஓகே. அர்ஜென்சியாக இருந்தாங்கன்னா நாங்கள் அட் எனி டைம் கன்ஃபெஷனுக்கு அலோவ் பண்ணுவோம். ஓகே ஓகே. எப்படி அப்ரோச் பண்ணுறது சார் இப்போ ஒரு கன்ஃபெஷன்? அதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. ஓகே.
முதல்ல அந்த கன்ஃபெஷன் பிளேஸ்க்கு வந்த உடனே முழந்தாள் படிடணும். முழந்தாள் படிட்டு தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று சொல்லிவிட்டு, சுவாமி நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று முதலில் அறிக்கையிட வேண்டும். ஓகே. சுவாமி நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னியும் என்று அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்ட பிறகு எல்லா பாவங்களையும் குருவானவரிடம் சொல்ல வேண்டும். அங்கே குருவானவர் ஒரு மனிதராக இல்லை. அங்கே மக்கள்லாம் ஐயோ நமக்கு ஃபாதர் தெரியுமே, அவர் சொன்னா மனசில் வச்சுப்பார், அப்படிலாம் கிடையாது. அது கன்ஃபெஷனல் சீக்ரெட். ஓகே. வி ஷுட் நாட் சே, வி வில் நாட் சே. ஓகே. அந்த இடத்துல குருவானவர் கடவுளுடைய ஸ்தானத்தில் இருக்கார். அந்த பாவங்களை எல்லாம் கடவுளிடம் அர்ப்பணித்து பாவ மன்னிப்பு வழங்குவார். ஓகே. ஸோ மைண்டு ஹார்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போயிடுவாங்க. பட் ஃபாதருக்கு அந்த பேர்டன் அந்த இதெல்லாம் ஃபாதருக்கு வந்துடும். நீங்கள் சாக்ரிஃபைஸ் என்னன்னு கேட்டீங்க, இது ஒரு ஒன் ஆஃப் த சாக்ரிஃபைஸ். ஓகே. இந்த கன்ஃபெஷனில் மொத்தம் அவங்களுடைய பேர்டன்ஸ் மொத்தம் நம்மக்கிட்ட கொண்டு போயிடுவாங்க. ஓகே. அவங்க ரொம்ப ஜாலியாக போவாங்க. அந்த இது எல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். தட்ஸ் அ வெரி பிக் சாக்ரிஃபைஸ். பட் யூ ஸ்டில் அது பட் யூ ஸ்டில் டூ இட். நம்மளை அவங்களுக்கு எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றது. கரெக்ட். அதாவது இப்போலாம் லிசனிங் என்ற ஒரு பண்பு யாருக்கிட்டையுமே இல்லை, பொறுமையே இல்லை. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஃபேமிலி லைஃப்பில் கூட ஹஸ்பண்ட் சொல்கிறது ஒய்ஃப் கேட்குறதுக்கு லிசன் பண்ணணும், ஒய்ஃப் சொல்கிறது ஹஸ்பண்ட் லிசன் பண்ணணும், பிள்ளைங்க சொல்கிறத லிசன் பண்ணணும். அது ஒரு முக்கியமான நல்ல ஒரு பண்பு. அது நம்ம எல்லோரும் அந்த நற்பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இதை நீங்கள் ஒன்று சொன்னீங்க, தட் மக்கள் தான் திருச்சபை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இட் இஸ் நாட் த சர்ச் பட் த பீப்புள் ஹூஸ் த திருச்சபை அப்படின்னு சொன்னீங்க. Church is the people of God. Yeah, you're right. Yeah. It was a great saying, sir, because மக்கள் எங்கே இருக்காங்களோ அது அவங்க தான் அந்த திருச்சபையே. So church doesn't mean building. Yeah. But it's the people who come. People of God. There are many places they are very poor. They don't have church building as such. They can come together in any common place. So that's the church. That's the church. இது ஒன்றும் பில்டிங் தான் இது. You understand? Yeah, it's not the place, it's not the building, it's not the area, but the people. Yes, Nikhil. That's great. Rightly said, Nikhil. That's great, sir. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது how you told it. Okay, sir. The next thing, how do you help parishioners balance the timeless teachings of the Catholic faith? How do you help parishioners balance the timeless teachings of the Catholic faith? Yeah, we have got a very big book called Catechism of the Catholic Church, Triple C. Each priest has the duty to catechize all the Catholic people. அதாவது அது ஒரு பெரிய நிறைய டாக்மாஸ்லாம் இருக்கும். அது உங்களுக்கு அது விளக்கனா ரொம்ப நோ ப்ராப்ளம். யூ குட் நீங்கள் எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே சொல்லுங்கள். ஓகே, நான் ஷார்ட்டாக ஒன்றா சொல்கிறேன். அது நாங்கள் தமிழில் விசுவாச பிரமாணம் சொல்லுவோம். ஓகே. ஓகே. க்ரீட். ஓகே. க்ரீட், தி அப்போஸ்டல்ஸ் க்ரீட். ஓகே. விசுவாச பிரமாணம் என்று சொல்லும் பொழுது முதலில் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுளை நான் விசுவசிக்கின்றேன். இஸ் த கிரியேட்டர் காட் த ஃபாதர். ஸோ ஐ பிலீவ் இன் ஹிம். அவருடைய ஒரே பேரான மகன் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவசிக்கின்றேன். அவர் கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். ஓகே. பரிசுத்த ஆவியின் ஆற்றலால் கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். ஒரு சில இந்த பெண்டிகாஸ்ட் சர்ச்லாம் பார்த்தீங்கன்னா மாதவ அவங்க நம்ப மாட்டாங்க. அது தட்ஸ் சம்திங் வெரி ஹார்ட். தே டோன்ட் ஈவன் ரெஸ்பெக்ட் மதர் மேரி. ஓகே. ரெஸ்பெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ரொம்ப அவங்கள டவுனாக சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் குட். மதர் மேரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் த கேத்தலிக் சர்ச். ஓகே. See, we are all nothing without our mother. That is true. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளின் திருவயிற்றிலிருந்து பிறந்தார். அதுதான் கடவுளுடைய திருவுளம். காட்ஸ் வில். காட்ஸ் வில் இஸ் ஜீசஸ் should be born from the womb of Mother Mary. Which means Mother Mary is very pure, very holy,
அன்னை மரியாளைனா முப்பொழுதும் கன்னி என்று சொல்லுவோம். முப்பொழுதும் கன்னி என்றால் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். ஷி வாஸ் ஹோலி, ஷி இஸ் ஹோலி அண்ட் ஷி வில் பி ஹோலி ஃபார் எவர். அந்த ஒரு ஹோலினஸ் அவங்களுக்கு மட்டும்தான். கத்தோலிக்க திருச்சபையில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லோரும் பிறக்கும் பொழுது ஜென்ம பாவத்தோடு பிறக்கின்றோம். ஜென்ம பாவம் என்றால் கடவுள் முதலில் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஆதாம் ஏவாள் படைச்சார் இல்லைங்களா? ஓகே, ஆடம் அண்ட் ஈவ். எஸ், ஆடம் அண்ட் ஈவ். யா. அப்போ வந்து காட் அவங்களுக்காக எல்லாமே கொடுத்தாரு. அதில் ஒரே ஒரு மரத்தில் இருக்க கனியை மட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க, அது விலக்கப்பட்ட கனி. எஸ், விலக்கப்பட்ட கனி. அந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. மற்ற எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருந்தது, எவ்வளோ ட்ரீஸ் இருந்தது, அவங்களுக்கு அதெல்லாம் சாப்பிட்றதுக்கே நேரம் இருக்காது, வயிறு பத்தாது. ஆனால் அந்த விலக்கப்பட்ட கனியை தான் அவங்க சாப்பிட்டாங்க. யார்? ஃபர்ஸ்ட் ஈவ். ஸோ தட்ஸ் த சின் ஆஃப் டிசோபீடியன்ஸ். ஷி வாஸ் டிசோபீடியன்ட் டு காட். ஸோ தட்ஸ் ஹவ் தட் சின் ஸ்டார்டட். அது வந்து ஜென்ம பாவம் சொல்லுவாங்க. முதல்ல அவங்க தான் முதல் பெற்றோர், ஆதி பெற்றோர். அது வந்து ஜென்மமாக அந்த பாவம் அவங்க வழியாக வந்த பிள்ளைங்க, அவங்களுடைய வழிமரபுகள் தான் நம்மலாம். அந்த நம்ம எல்லாருமே பிறக்கும் பொழுது, நம்முடைய தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது ஜென்ம பாவத்தோடு நம்ம பிறப்போம். ஓகே. ஞானஸ்தானம்னு ஒன்று கொடுப்பாங்க. ஓகே. ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது தான் அந்த ஜென்ம பாவம் நம்மகிட்ட வந்து விலக்கப்படும். ஞானஸ்தானம்னா எப்படி சொல்கிறீங்க? பேப்டிசம். யூ ஆர் ரைட். ஓகே. கத்தோலிக்க திருச்சபையில் 7 திருவருட்சாதனம் இருக்குது. ஓகே. முதல் திருவருட்சாதனம் பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம். அதில் தான் அந்த ஜென்ம பாவம் அழிக்கப்படும். ஆதாம் ஏவாள் வழியாக நாம் பெறுகின்ற பாவம் அழிக்கப்பட்டு நாம் கடவுளின் குழந்தையாக மாறுகின்றோம். ஸோ டூ பர்த், அது ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது நம்ம பாவத்தோடு பிறக்கிறோம். ஞானஸ்தானம் கொடுக்கும்பொழுது நம்ம கடவுளின் குழந்தையாக மாறுகின்றோம். ஸோ அந்த ஜென்ம பாவத்துக்காக நான் சொன்னேன். No problem. ஸோ யூனோ இது இந்த ஜென்ம பாவம் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இட் இஸ் த ஒன்லி வே வி குட் கிளென்ஸ் இஸ் த்ரூ பேப்டிசம். எஸ், பேப்டிசம். ஸோ இது சொல்லுவாங்க, ஐ ரீசென்ட்லி ஹர்ட் இட். ஸோ அதாவது நீங்கள் ஃபாதர் நம்புறீங்கன்னா ஹீ வுட் கிளியர் ஆல் யோர் சின்ஸ் அண்ட் யூனோ கிவ் யூ அ க்ளீன் லைஃப். இஸ் இட் ட்ரூ சார்? வாட் இஸ் இட்? அதான் நீங்கள் வந்து ஃபாதரை வந்து நம்பி இந்த பேப்டிசம்லாம் போனீங்கன்னா ஹி வுட் கிளியர் ஆல் யுவர் சின்ஸ் அண்ட் யூ வுட் லிவ் அ க்ளீன் சின்லெஸ் லைஃப். எஸ். இஸ் இட் ட்ரூ சார்? யா, தட் இஸ் ட்ரூ. அது வந்து நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம வாங்குவோம். அந்த குழந்தை வந்து பெரிய பாவங்கள்லாம் செய்ய பட் ஈவன் தென் அந்த ஜென்ம பாவம் அது டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ஆதி பெற்றோர்லேருந்து வந்த பாவம் வழியாய் நம்முடைய முன்னோர்கள் வழியாக வந்து நமக்கு வந்து அந்த பாவம் வந்து மன்னிக்கப்படும். ஓகே. இது ஒரு கேள்வி சார், மாடர்ன் கேள்வி. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் ஆர் டீப் கொஸ்டின் யூ ஹியர் ஃப்ரம் யங் பீப்புள் டுடே? யங் பீப்புள் அவங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் ஆர் டீப் கான்வர்சேஷன், டீப் கொஸ்டின். எஸ். அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா த க்ரோத் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஓகே. எனிதிங் அண்ட் எவ்ரி திங் கேன் பி டன் வித் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நோ நீட் காட் அப்படின்ற அது ஒரு சிந்தனை, ஆபத்தான ஒரு சிந்தனை. அது ஒரு சேலஞ்ச். அடுத்தது இந்த காலத்து யூத் வந்து தே ஆர் அடிக்டட் டு செல்ஃபோன். எஸ். அது ஒரு பெரிய சேலஞ்ச். தட் இஸ் கரெக்ட் சார். அண்டு ப்ரொகாஸ்டினேஷன் யூத்துனா ஓகே தள்ளி போடுறது. இது அப்புறம் பார்த்து இதெல்லாம் ஃபெயிலியருக்கான இது. அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள் கேட்டிங்களா? மக்கள் யங் பீப்புள் இதெல்லாம் பேசுவாங்க உங்ககிட்ட, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ். அந்த பிள்ளைங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1.5 hours 2 hours சர்ச்சில் உட்கார்றதே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஓகே. தட்ஸ் அ டிசிப்ளின். அது கரெக்டு தான் சார். அது ஒரு நல்ல ஒரு நம்ம கூட அது கற்றுக்கணும் எல்லாருமே. ஒரு 1.5 hour 2 hours ஒரே இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது. குறிப்பாக சின்ன பிள்ளைங்க, யங்ஸ்டர்ஸ்
நல்லா யோகா பண்ணுறது, ம். சர்ச்சுக்கு போகிறது மட்டும் அது ஆன்மீகம் இல்லை, ஓகே. நல்ல ஒரு டிசிப்ளினாக இருக்கிறது அதெல்லாமே. ம். ஓகே. பட் நீங்க மோஸ்ட்டா நினைக்கிறது என்ன சார்? ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ல ரொம்ப பசங்க பாதிக்கிறதுலனா என்ன இதா இருக்கும்? இப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனுக்கு டோட்டலி ஓகே, ஓகே. தே டோன்ட் ஸ்லீப். அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். இது ஷேர் பண்ணியிருக்கானுங்க பசங்க. ஓகே, ஓகே. நைட்டில் 1 மணி 2 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்து தூக்கம் இல்லாமல் உடம்புக்கு எடுத்துக்கிறானுங்க. ம். அது ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள். ஓகே. What is the most universal piece of advice you find yourself giving to people facing difficulties? யூனிவர்சல் Piece of advice you find yourself giving to people facing difficulties? ஓகே. இந்த பைபிள் மார்க் சாப்டர் 5 வர்சஸ் 36, மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 36வது வசனம் இந்த வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது என்னவென்றால், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். இது இயேசு சொன்ன வார்த்தை. Okay, Jesus. Do not be afraid, only have faith. Just believe. Do not be afraid, just believe. Okay. அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் ஐ வாண்ட் டு கிவ் டு ஆல் த பீப்புள். எதை நாம் இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. Okay. ஒரு சில நேரங்களில் நம் உறுப்புகளை கூட இழக்கலாம். ஒரு சிலருக்கு விரல் கட்டாயிடும், கால் விரல், கை விரல், ஒரு சிலர் கையே போயிடும். Yes. பட் நம்பிக்கை இழக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு திடீர்னு நினைக்காம அப்பா இறந்துருவார், இல்லை அப்பா போயிடுவார், இல்லை அம்மா இறந்துருவாங்க. அப்போ நம்ம எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. நான் அதிகமாய் அன்பு செய்கின்ற என்னுடைய சகோதரன் அல்லது சகோதரி என்னை விட்டு போயிடலாம், இல்லைன்னா நான் சேர்த்து வச்சுருந்த ஒரு ஃபியூ லேக்ஸ் ஆஃப் மணி யாராவது திட்டிட்டு போயிட்டாங்க, இல்லை பெரிய ஏமாற்றம். ஸோ எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. அந்த நம்பிக்கை இழக்கின்ற அந்த நொடி மரணம். தற்கொலைகள் எல்லாம் அவ்வாறு தான் நிகழ்கின்றது. Because you lose belief. யா, எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர். திஸ் நாட் மை வேர்ட், ஜீசஸ் வேர்ட். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். எதற்காகவும் அஞ்சக்கூடாது, யாருக்காகவும் அஞ்சக்கூடாது. நாம் எப்பொழுதும் அஞ்சுவதும் அடிபணிவதும் ஆண்டவர் ஒருக்கு தான். மனிதர்கள்லாம் நம்ம பயப்படக்கூடாது. நம்முடைய கடமையை சரியாக செஞ்சால் நம்ம ஏன் பயப்படணும்? உண்மைதான் சார். ஆமாம், அந்த ஜீசஸ் சொன்ன அந்த 2 வார்த்தை, அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். மற்ற எதை வேணாலும் விட்டுடுங்க. தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த இறை வார்த்தையை நான் மக்களுக்கு செய்தியாக வழங்க விரும்புகிறேன். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் காமன் யூனிவர்சல் பீஸ் ஆஃப் அட்வைஸ் யூ கிவிங் கஷ்டப்படுறவங்களுக்கு எஸ், இட் இஸ் கிரேட் சார். ஏன்னா அதான் ஜீசஸ் அப்பவே சொல்லியிருக்காரு, நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. ஆமாம், எதை விட்டாலும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போலாம் சுகர்னால நிறைய பேருக்கு ஒரு விரல் எடுத்துருவாங்க, கட்ட விரல் எடுத்துருவாங்க. ஐயோ கட்ட விரல் போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. உறுப்புகளை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. உறவுகளை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. பணத்தை இழந்தாலும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. யாரை இழந்தாலும் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது. நம்பிக்கையை இழக்கின்ற அந்த கடைசி தருணம் தான் தற்கொலை செய்கின்றவர்கள். அவர்களுக்கு எல்லாம் இருக்கும். அந்த தற்கொலை செய்கின்றவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அவங்கள்ட்டெல்லாம் பெரிய வீடு இருக்கும், கார் இருக்கும், தே ஏர்ன் மோர் சேலரி. ஏதாவது ஒன்று அவங்க அப்பா மிஸ் பண்ணுவாங்க, ஏதாவது சம்திங் would have happened. அந்த நம்பிக்கை இழந்த, இல்லை வேலை போயிட்டுருக்கோம், அந்த நம்பிக்கை இழந்த ஃபியூ செகண்ட்ஸ் தே கோ அண்ட் டூ சூசைட். இல்லையா? அதான், எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விடாதீர், இழக்காதீர். நைஸ். ஓகே சார், கிரேட் verse. What is one common misconception people outside the church often have about the role of a parish priest?
வாட் இஸ் தட்? மிஸ்கன்செப்ஷன் சார், தப்பாக நினச்சிக்கிறாங்க ஒரு பேரிஷ் ப்ரீஸ்ட் சர்ச்சுக்கு வெளில இருக்கிறவங்க. ஓகே. இந்த காலகட்டத்தில் நல்லதே செஞ்சாலும் நல்லதே சொன்னாலும் தப்பாக புரிஞ்சுது தயாராக இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்மளாம் மனிதர்கள் தான், நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்க. ஆனால் தேவையில்லாமல் நம்முடைய பெயரை கெடுப்பதற்காக தப்பாக பேசுகிறது ரொம்ப தவறாக நான் பார்க்குறேன். ஏனென்றால் ஆயுதத்தை விட ஆபத்தானது அவதூறு. ஆம் ஐ ரைட்? தேவையில்லாமல் குருக்களை பற்றி பேசுவது தவறு. ஆனால் குருக்களும் மனிதர்கள் தான். அவர்கள் ஒருவேளை தவறிழைக்க நேர்ந்தால், தங்களுடைய பலவீனத்தால் தவறு செய்தால் நேரடியாக சென்று பேசிவிடலாம். ஸோ இட்ஸ் த ஒன்லி மிஸ்கன்செப்ஷன்ஸ். தப்பாக நினச்சிக்கிற இது மட்டும்தான் மிஸ்கன்செப்ஷன். நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ். அதுதான் நான் ஜென்ரலாக சொன்னேன். ஸ்பெசிஃபிக்காக நிறைய இருக்கும். ஓகே. ஆனால் நீங்கள் இவ்வளோ நல்லதாக செஞ்சுமே மக்கள் தப்பாக நினைக்கிறாங்கன்னா, ஹவு டு இவன் பீப்புள் திங்க் லைக் தட்ஸ்? ஏன்னா நம்ம வந்து அவங்க பார்த்துருப்பாங்க நம்ம நல்லதை செய்கிறோம். வி ஃபீட் த ஹோம்லெஸ், வி கிவ் தெம் ஹோப், வி டூ சம்திங் குட் தட் அதர்ஸ் டிண்ட். பட் ஸ்டில் பீப்புள், மக்கள் வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசும்போது ஹவு டு யூ கோப் அப் வித் தட்ஸ்? அது எப்படி? அஃப்கோர்ஸ் இட்ஸ் painful, but we should take it lightly. Whatever happens, life goes on. Overthinking is the biggest cause of unhappiness. அதெல்லாம் ரொம்ப நம்ம பல நேரங்களில் நம்ம சந்திக்கின்ற பிரச்சனைகளை விட சிந்திக்கின்ற பிரச்சனைகள் அதிகம். am I right? எஸ் சார். நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை விட சிந்திக்கின்ற பிரச்சனைகள். நம்ம அப்படி பேசிகிட்டு இருப்போம், அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பானோ அப்படி நம்மளே நினச்சி எதுக்கு ஃபீல் பண்ணோம்? சரி சொன்னியா போ. ஓகே, ஐ டூ குட் திங், தட்ஸ் ஆல். ஓகே. If you could offer one simple piece of advice to someone who is currently searching for deeper meaning or considering a faith-filled life, what would the first practical step be? Practical step be. ஒருத்தர் வந்து ஹீஸ் கரண்ட்லி சர்ச்சிங் ஃபார் டீப்பர் மீனிங்ஸ். அவங்க வந்து ஒரு ஃபெய்த் ஃபில்ட் லைஃப் வந்து சர்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டீங்க, ரொம்ப நல்ல கொஷின் அது. ஓகே. உங்களை பற்றி தப்பாக அப்படி தானே சொன்னீங்க? எஸ். எனக்கு ஒரு சேயிங் ஒன்று ஞாபகம் வருது. குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. ஓகே. am I right? That is true. Above we are good, people will blame us. அதுக்காக நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது. நம்ம பாட்டு நம்ம மாற்ற முடிந்ததை மாற்றலாம், மாற்ற முடியாதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பழகிக்கொள்ள வேண்டும். That is the thing. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னுடைய குருத்துவ விருது வாக்கே வந்து அமைதியின் தூதனாய். Your motive, yes. Yeah, motive. அமைதியின் தூதனாய். To be an ambassador of peace. To be a messenger of peace. Okay. நம்ம எல்லோருமே அமைதியின் தூதனாய் வாழ வேண்டும். நான் செல்கின்ற இடத்தில் நீங்கள் போகிற இடம் அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். பைபிளில் ஒரு கோட் இருக்குது, நம் கடவுள் குழப்பத்தின் கடவுள் அல்ல, அமைதியை ஏற்படுத்தும் கடவுள். ஆனால் மனிதர்களாகிய நாம் செல்கின்ற இடத்துல ஒரு சிலர் வந்தால் நாரதர் வேலையை தான் பார்ப்பார்கள், குழப்பத்தை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அப்படி நாம் இருக்கக்கூடாது. நான் செல்கின்ற இடத்திலே அமைதியை நான் ஏற்படுத்த வேண்டும். விவிலியத்திலே நாம் வாசிக்கின்றோம், மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர். இந்த காலகட்டத்தில் அமைதி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாம் இருந்தும் அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த மன அமைதி ஏனென்றால் அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவுமே கிடையாது. உண்மைதான் சார். அமைதியான மனம்தான் நம்முடைய முக்கியமான மூலதனம். we can achieve anything. That is correct, sir.
நம்ம முக்கியமாக இதில் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி நான் இந்த நாளில் நிச்சயமாக சொல்லியாக வேண்டும். அவர் வந்து ஒரு செலிபெட், அவரும் கல்யாணம் பண்ணல. எஸ். அவருக்கு வந்து அதனால தான் நிம்மதியாக அமைதியாக இருந்தார் நான் நினைக்கிறேன். ஓகே. அவரால் நிறைய சாதிக்க முடிஞ்சது. ம். தட் இஸ் ட்ரூ. இந்த எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நம்முடைய பாரத பிரதமர் கூட ம். இஸ் சிங்கிள், இஸ் அச்சீவிங் அ லாட். பட் இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக அன்னை தெரேசா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, பீஸ் பிகின்ஸ் வித் அ ஸ்மைல். பீஸ் வந்து நம்ம எப்படி, அமைதி எப்படி நம்ம ஏற்படுத்த முடியும்னா வெரி சிம்பிள். ரெண்டு விஷயம். ஒன்று ஸ்மைல், இந்த செகண்ட் ஒன் இஸ் சைலன்ஸ். எந்த விஷயத்தையும் நம்மளால் நிறைய விஷயங்களை மாற்றவே முடியாது. அமைதியாக நாம் கடந்து செல்ல வேண்டும். ஓகே. அமைதியாக கடந்து செல், மனம் மகிழட்டும். இது என்னுடைய அனுபவம், ஓகே. என்னுடைய தியாலஜி, என்னுடைய ஃபிலாசபி. அமைதியாக சரி. கடந்து செல், மனம் மகிழட்டும். என்ன விளக்கம் கொடுத்தாலும் அமைதி கிடைக்காது. ஓகே. அமைதியாக கடந்து செல். கடந்து செல். எல்லா கேள்விகளுக்கும் பதில் ரெண்டு தான், சைலன்ஸ் அண்ட் ஸ்மைல். ஸ்மைல். நைஸ். யா. ஓகே. அதான் சார் இது கேட்டிருந்தேன். ஒன் சிம்பிள் பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் சம்மன் ஹூ இஸ் சர்ச்சிங் ஃபார் டீப்பர் மீனிங் ஆர் இட்ஸ் வெரி சிம்பிள். டோன்ட் டாக் டூ மச். இன்னும் ஐ எம் டெல்லிங் டு, அது அதிகமாக பேசுகிறவங்ககிட்ட நிம்மதியாக இருக்காது. ரொம்ப ரொம்ப அமைதியை கடைபிடிக்கணும் வாழ்க்கையில். அது அது வந்து உயர்ந்த ஒரு அட்வைஸாக நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே. வார்த்தைகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும். அமைதியாக இருக்குன்னா வெளிப்புற அமைதி, உள்ளார்ந்த அமைதி. ஓகே. ஓகே. எக்ஸ்டர்னல் பீஸ் ஆர் சைலன்ஸ், அண்ட் இன்டர்னல் சைலன்ஸ் ஆர் பீஸ். சைலன்ஸ் ஆர் பீஸ். ஓகே. ஜாஸ்தியாக பேசாதீங்க. ஆமாம். ஏன்னா உண்மை ஒன்று தான், பொய் வந்து 1000. எஸ். ஒன் ட்ரூத் 1000 lies. ஒரு பொய் மறைக்க இன்னொரு பொய். ஆனால் உண்மை ஒன்று தான். அது குறைவாக நம்ம அதிகமாக பேசுறதால பொய் நிறைய வரும். பேசவே இல்லைன்னா உண்மை ஒன்று தான். உண்மைதான் சார், அதெல்லாம் உண்மை. ஓகே. ஸோ அதனால் அமைதி தான். அதை நான் சொன்னது போல் அமைதியாக கடந்து செல், மனம் மகிழட்டும். ஓகே. So what is one thing you're currently working on mastering or learning, either personally or within the scope of your ministry? ஏதாவது நீங்கள் மாஸ்டர் பண்ணுறீங்க இல்லை கற்றுக்குறீங்களா? Now. To tell you personally, nowadays I'm going to Carnatic class. Okay. அந்த மியூசிக் உள்ளே போகும்பொழுது ஒரு இன்னர் ஹாப்பினஸ். நைஸ். ஒரு விதமான இன்னர் பீஸும் கிடைக்குது. ஓகே. அது ஒரு டிசிப்ளின் மியூசிக். ஓகே. மியூசிக் வந்து ஒரு டிசிப்ளின். அது நம்ம சரியான நேரத்தில் அமர்ந்து சரியான அந்த ஸ்வர வரிசைகள், ஸ்வரஸ்தானங்கள் அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல ஒரு ஒழுக்கம், அது ஒரு ஆன்மீகம், அது ஒரு அமைதி. இப்போ லேட்டஸ்ட்டாக நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன், அதை தான் அவங்ககிட்ட சொன்னேன். ஓகே. ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ஃபாதர், பார்ட் டைம் மியூசிக் லேர்ன் பண்ணுறீங்க. could I say it like that? Okay. Music is one of the talent. It's talent. Like, we can learn. Sure. ஸோ இது நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன் சார். தேர் ஆர் 7. And my you're asking, my music master is Mr. Babu Felix. Yeah, he was the one who taught me how to play music, keyboard, harmonium in those days. Okay. From him only I learned music, and I wrote many songs in the cassettes. If I could, நீங்கள் சொன்னீங்க you have wrote 2 books. Just show it to the camera. Yeah, sure. So this is, இதுக்கு பேர் என்ன சார் சொல்கிறீங்க? அது நமக்காக 40, அதாவது 2 புக்குமே தான் ஃபஸ்ட்டு எழுதுனது. Okay, this one. 12. Okay. 12 என்னும்பொழுது இட்ஸ் அபவுட் 12 apostles of Jesus Christ. Okay. 2000 years ago, Jesus lived with him. 12 apostles were there. So their life history. ஓகே. ஸோ இது இங்கிலீஷில் இருக்குங்களா சார்? தமிழாக இருக்கு.
ஆமாம், அது நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னு இது பண்ணியிருக்கேன். Okay, okay, but it, And the importance of the 12 also I have written the importance of the 12. okay. So could you say, sir, the importance of the 12 in a short and நிறைய இருக்குது. 12 apostles, 12 tribes. okay, அது மாதிரி அதில் நிறைய நான் கொடுத்துருக்கேன், உள்ளுக்குள்ளே இருக்குது. என்னுடைய புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் எண்ணியல் அடிப்படையில் தான் இருக்கும். okay. 12 அது 40. இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். 40 மீன்ஸ் இன் கிறிஸ்டியானிட்டி வி ஹவ் காட் லென்டன் பீரியட், தவக்காலம், 40 நாள். அது அந்த 40 நாளில் வந்து நாங்கள் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த நாட்களில் தான் வந்து 40 நாட்களின் நிறைவு தான் இயேசு கிறிஸ்து 40 நாள் நோன்பு இருந்தார், சாப்பிடாமல் இருந்தாங்க அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பாக. 40 நாட்கள் நோன்பு இருந்த பிறகுதான் அவர் கெத்செமனி தோட்டத்திற்கு சென்று சிலுவையிலே அவர் பாடுபட்டு சிலுவையிலே மரித்தார். ஸோ அந்த 40 என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கள் லைஃப்பில். ஓகே, ஓகே. எல்லா ரிலிஜன்லேயும் நோன்பு காலம் இருக்கும் இல்லைங்களா? ஓகே. ஃபாஸ்டிங். ஆமாம், ஃபாஸ்டிங் ஹிந்துஸ்லேயும் இருக்கும், முஸ்லீம்லேயும். முஸ்லிம்ஸ் ஆமாம் பயங்கர ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இன்னும் அதிகமாக. Where could we get this book, sir? Actually, the first one, 12, no, it's in Acharapakkam. Okay. There's a shrine called Malai Mada Shrine. Shrine, okay. Yeah. So that's the edition of Acharapakkam Malai Mada Shrine, and you can get it in Thomas Mount also. Okay. Okay. So these two books, sir? And this one we printed at Pallavaram. Okay. If we go to Pallavaram Church, we can get it. ஓகே, பரவாயில்ல சார். பெரிய யூனோ யூ ஃபைண்ட் டைம் டு ரைட் தீஸ் புக்ஸ், தட் இஸ் கிரேட். Yes, and even after our death, this book remains. ஹூஸ் டெத்? Even after my death, that book remains. சாரி சார், நான் பேர் தெரியாமல் கேட்டேன். ஓகே. No, if it was in Tamil, I would surely read it because சரி தமிழ் கொஞ்சம் அது எழுத்துக்குட்டி படிக்கணுன்றது. But I'm planning to translate in English. ஓகே. சரி, இதுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் சில பர்சனல் கொஸ்டின்ஸ் ஐ ஹேவ் பிகாஸ் ஐ ரீசர்ச் சம் திங்ஸ் அபவுட் ஜீசஸ் அண்ட் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. தேர் ஆர் 7 sins: ப்ரைட், லஸ்ட், க்ளூட்டனி, Yes. wrath. ஸோ இந்த மாதிரி 7 இருக்குது சார். Oh, Nikhil, more Christian people don't know about. இல்லை சார், நான் இதெல்லாம் கொஞ்சம் ஐ வுட் ஆக்சுவலி சி அபவுட் நான் நிறைய பார்ப்பேன் அபவுட் ஹிந்துசம், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன். ஸோ ஐ நோ. ஸோ குட் யூ எக்ஸ்பிளைன் வாட் தி 7 sins, what they say or do? என்ன சொல்கிறாங்க சார் இதை பற்றி? Okay. First and foremost, we should know the meaning of sin. What's the spelling of sin? Yes, S-I-N. N. Sin. So what is the center of the sin? I. So myself, I did this. I want this. Those 7 sins, no? The primary thing is I portray myself the first. Then there is no place for God. Okay. The center always should be God. ஆனால் இந்த சின்னில் பார்த்தீங்கன்னா SIN, அதில் வந்து சென்டர் எது வருது? ஐ. நான் எல்லாமே நான் தான் பண்ணேன். பெருமை, தற்பெருமை. நான் தான் முன்னே நிற்பேன், வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். எல்லா பாவமே அதில் அடங்கிடும். ஆனால் அடுத்த ஒரு அதர்ஸ்ன்னு சொல்லும் பொழுது அது ஒரு சாக்ரிஃபைஸ், நல்ல லைஃபு. நான் தான் எல்லாமே எனக்கு தான். அதுலேயே எல்லா பாவமும் அடங்கி நீங்கள் சொன்ன ப்ரைட் அதில் அடங்குதா? லஸ்ட்டும் அதுலேயே எனக்கு அடுத்தவங்களை யோசிக்காமல் என்னுடைய உடல் தேவை, என்னுடைய சுயநலமாக இருக்கிறது. ஓகே. நீங்கள் மற்ற பாவங்கள் நீங்கள் அதில் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அதாவது நான் என்கிற அகங்காரம், நம்மளை பற்றி. ஆமாம். ஒரு முறை சின்ன ஒரு இன்சிடெண்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருத்தர் போய் ஒரு பெரிய முனிவர்கிட்ட கேட்பார், நான் மோட்சத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்பார். அப்போ வந்து அந்த முனிவர் சொல்லுவார், நான் போனால் போகலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐயா, நான் போகணுமான்னு கேட்குறேன், நீங்கள் போகணுமான்னு சொல்கிறீங்களே. அப்போ நான் அப்படி சொல்ல,
நான் என்கிற அகந்தை போனால் மோட்சத்திற்கு போகலாம். நான் போனால் போகலாம். ம் நீ மோட்சத்தை அடையணும்னா ம் நான் நான் என்கிற அகந்தை அகங்காரம் ம் என்னிடமிருந்து விலகினால் நம்ம மோட்சத்துக்கு போகலாம். அந்த சின்னுக்கான மையமே அதுதான். த சென்டர் ஆஃப் த சின் இஸ் ஐ. ஐ wrath, gluttony, lust, கிளட்டனியா ராத்து கோவம்னா எதனால் கோவம்? ஈகோ. ego. ஆமாம், ஈகோனா எட்ஜிங் காட் அவுட். கடவுளுக்கு அங்கே இடம் இல்லை, நான். Okay. கிளட்டனியே பெருந்தீனிக்காரன் நானே சாப்பிட்றேன், நானே நிறைய சாப்பிட்டுட்டேன். தட்ஸ் நாட் குட்ல. வி ஹேவ் டு ஷேர். Share. எல்லாமே அந்த ஐலேயே வந்துடும். ம் அதனால சொல்றேன். இது இந்த அதான் நல்லா சொல்லியிருப்பாங்க கிறிஸ்டியானிட்டியில் த 7 sins அப்படின்னு போட்டு. கரெக்ட், யூஆர் ரைட். கரெக்டாக நீ நிக்கல, அது நீ 7 சினி நீ மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. people talk about it, நீங்கள் கொஞ்சம் பார்க்க போகும்போது, பிகாஸ் ஐ ஈவன் ஃபீல் ப்ரைட் ஒரு விஷயத்தை நம்ம நம்ம பேசும்பொழுது கூட நான் என்ன பண்ணேன் தெரியுமா, என்னை பற்றி உனக்கு தெரியுமா, அது அந்த டைலாக்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். நீ நல்லா இருக்கியா, ம் உனக்கு என்ன வேணும், உனக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம டைலாக்கே அப்படி தான் ஆரம்பிக்கணும்னு சொல்ல வரேன். ஓகே. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஹைலி செல்ஃபிஷில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ தான். ஜென்ரலாக சொல்கிறேன் நான். வாட் குட் வி டூ சார்? அந்த மாதிரி இப்போ நம்ம அப்படி இருந்துட்டு நம்ம ஒரு குட் பர்சனாக இந்த 7 sins இல்லாமல் வாழணுன்னா எப்படி சார்? அது அது அப்படி வாழலாம், கண்டிப்பாக வாழலாம். அதுக்கு வந்து ப்ரேயர் அதுதான் முக்கியம். ப்ரேயர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏர்லி மார்னிங் யூ ஹேவ் டு கெட் அப் அண்ட் ப்ரே டு காட். as I told you, the fear of God ஓகே. is the beginning of wisdom. ஓகே. கடவுள் மீது நமக்கு நிறைய ஒரு பயம் இருந்ததுன்னா, இந்த தெய்வ பயம் ஞானத்தின் தொடக்கம். சொன்னீங்க முதல். தெய்வ பயம்தான் ஒழுக்கத்தின் சாராம்சம். ஓகே. ஸோ இப்போ அந்த 7 sinsல அது இருந்து மட்டும் இல்லாமல் அந்த 7 sins அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், நற்பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ம் நற்பண்புகள், நல்ல பழக்க வழக்கங்கள், ம் அதை தொடர்ந்து நாம் செயலாக்கம் செய்ய வேண்டும். ஓகே. ஓகே. இந்த செல்ஃபோன்லாம் நம்ம ஒரு 8 o'clock இல்லை 9 o'clock ஒரு லாக்கரில் போட்டு தூங்கிடணும். நிறையா அந்த சின்ஸுக்கெலாம் என் செல்ஃபோன் என்னுடைய ஐடி என்ன, ஒரு வீட்டில் இருக்க ஹெட் ஆஃப் த ஃபேமிலி ம் எல்லா செல்ஃபோனையும் வாங்கி ம் கலெக்ட் பண்ணி ஓகே. ஒரு லாக்கரில் வச்சு அந்த கீயை வேற எங்கன்னா வச்சு அடாடாடாடா. பயங்கரமாக தே டு ஹாவ் அ பீஸ்ஃபுல் ஸ்லீப். தோஸ் டேஸ் வி ஹேட். இப்போ ஏன் பீஸ்ஃபுல் ஸ்லீப்பே இல்லையே இப்போது. you think about many things, people. But by following Christ, do we really get that inner peace? Definitely. Jesus says, I am the way, I am the truth, I am the life. அவர் தான் வழி, அவர் தான் உண்மை, அவர் தான் வாழ்வு. அவருடைய பெயருக்கே நிறைய அர்த்தம் உண்டு. அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தாலே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்க்கையில் அர்த்தம் கிடைக்கும். நம்ம எதை சிந்திக்கிறோமோ அதுவாகவே நம்ம மாறிடுவோம் இல்லையா? ட்ரூ சார். ஸோ இயேசுவின் திருநாமத்தை நாம் சிந்திக்கும் பொழுது, அதை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது அவராகவே நாம் மாறிவிடுவோம். அதான் பவுலடிகளார் சொல்லுவார், பைபிளில் ஒரு கேரக்டர், செயின்ட் பால். வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்பவர் கிறிஸ்துவே. தட் மச் ஹோலி லைஃப் ஐ ஷுட் லிவ். ஜீசஸ் மட்டும்தான் இந்த லைஃப்க்கு நமக்கு அர்த்தமே கொடுக்க முடியும். அஃப்கோர்ஸ் நிறைய மனிதர்கள் எடுத்துக்காட்டலாம் இருக்காங்க, நமக்கு நல்ல மனிதர்கள்லாம் முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஐபிஜே அப்துல் கலாம்னு அவர்லாம் கூட நல்ல எடுத்துக்காட்டு. பட் அவரும் மனிதர், சின்ன சின்ன தவறுகள் செய்திருக்கலாம். பட் ஆனால் எல்லாரையும் கடந்து ஜீசஸ் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. அவரை நினச்சாலே போதும் நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாம், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழலாம். At the end of the day, we are just human beings. Yes. ஓகே. நிறைய கேட்டிருக்கேன் சார். they used to say, அது என்னோட ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். இது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, நான் பார்ப்பேன், பிலீவ் மீ தட் என்னைய நம்புனீங்கன்னா ஐ வுட் டேக் யூ டு ஹெவன் அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ எனக்கு இது என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ஒருத்தர் நல்லது பண்ணுறாரு பட் he does not believe Jesus. But he does all good things, all what you say, feeding the homeless people, giving to the needy guys. ஸோ இதெல்லாம் பண்ணுறாரு பட் he does not believe Jesus. இன்னொருத்தர் இருக்காரு, he does the half of the good things which the good guy does, but he believes Jesus. He believes that there's a man, a son of God is there. So who would go to heaven, sir? The guy who is believing or the guy who doesn't believe and does the good things? இட்ஸ் நாட், அது எப்படி சொல்லணும்னா, நல்ல எண்ணங்களோடு நற்சிந்தனைகளோடு நற்பணிகள் செய்கின்றவர்கள் எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு மீட்பு உண்டு. ஓகே. ஞானஸ்தானம் வழியாக, திருமுழுக்கு வழியாக கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்றுவதால் மட்டுமே விண்ணகத்தை அடைய முடியும் என்பது 100% தவறான கருத்து. ஓகே. எந்த சமயத்தினராக இருந்தாலும் நன்மைகள் செய்கின்றவர்களுக்கு நிச்சயம் மோட்சம் உண்டு. இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்புகிறார். கடவுள் வந்து அப்படி நிச்சயமாக கிறிஸ்துவ சமயத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டுன்னு, அது ரொம்ப ரொம்ப தவறான புரிதல். நன்மை செய்கின்ற யாவருக்கும், அது ஏத்திஸ்டாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு மீட்பு உண்டு, அவங்களுக்கு மோட்சம் உண்டு, அவங்களுக்கு விண்ணகம் உண்டு. Just because we are Christians? No, not at all. Not at all. Yeah. So, I think there's something called Judgment Day. Yes. Everyone says that's one day you would be judged. நீங்கள் ஹெவனுக்கு போவீங்களா இல்லை ஹெல் போவீங்களா? ஸோ உண்மையா இல்லை இஸ் இட் சம்திங் ஹேப்பன்ஸ்? No, it's in the Bible. That's called the Judgment Day and the second coming of Jesus Christ. There are two coming. First coming is 2000 years ago. Jesus was born as a child on this earth. He lived for 33 years and he died. He resurrected. Now he is in heaven. Okay? Yeah. The second coming will take place at the Judgment Day. So the Judgment Day and the second coming of Jesus Christ is same day. Okay. But we don't know when it will happen. Okay? No one knows the date or timing, but it will happen. Okay. The Judgment Day. The Judgment Day. It's a belief that if we do good, we'll go to heaven. If we do bad, we'll go to hell. In all the religion, it is there. So we are judged upon our sins and the good deeds we do. Sure. Jesus says, சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்கள் எனக்கே செய்கிறீர்கள். ஓகே. ஸோ நன்மை செய்கிறவங்களுக்கு இப்போ மோட்சம் விண்ணகம் தான். ஓகே. தீமை செய்கிறவங்களுக்கு மோட்சத்துக்கு ஆசைப்படவே முடியாது, அதுக்கான அருகதையே கிடையாது. ஓகே. சரி, நான் நிறைய பார்ப்பேன் சார், லைக் அபவுட் ஜீசஸ் scriptures and the movies they take, the scenes. இதற்கு இடைப்பட்ட ஒரு இடம் ஒன்று இருக்குது, சோல்ஸ் ஆஃப் த பர்கட்ரி என்று சொல்லுவார்கள். சோல்ஸ் ஆஃப் த பர்கட்ரி என்றால் உத்தரிக்கிற ஸ்தலம். ஓகே. அவன் கொஞ்சம் நல்லது செஞ்சுருப்பான், கொஞ்சம் கெட்டது செஞ்சுருப்பான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் இஸ் கிவன் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஓகே. வில் கோ டு ஹெவன். ஓகே, நைஸ். ஆமாம், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. அது பேர் உத்தரிக்கிற ஸ்தலம் என்று சொல்லுவார். நம்ம எந்த இதில் இருக்கோம் நம்ம தான் யோசிச்சுக்கணும். we always have to do good things. எப்போவுமே நல்லதே பண்ணணும். பட் சம்டைம்ஸ் we do mistake. நம்ம கண்டிப்பாக சில நேரத்தில் வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து தப்பு செய்வோம். பட் at the end of the day we are just human beings and not exactly things. You're right, Nikhil. But we still should seek the greatness of God and keep moving on. As he said, I am the Alpha and the Omega. Yes. The way of life, the way of God. Nearly true sayings. நிறைய சீன்ஸ் வரும், லைக் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், எதுவுமே கேட்க மாட்டார் அவர். he would always give, but he would never ask anything. He would only say, believe the Father. அப்படின்னு தான் அவர் சொல்வார். கொடுத்தலில் இன்பம் பெறுவதில் இல்லை.
எப்பவுமே கொடுக்கும் பொழுது தான் மகிழ்ச்சி. பெறும்பொழுது அது ஒரு சின்ன இன்பம் தான். ஆ, கொடுப்பது பேரின்பம். பேரன். ம். நைஸ். இன்னொன்று நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். லைக் as we talked while we were having lunch, he says, Lazarus, hey, come out of the den. Yeah. நீங்கள் சொன்ன மாதிரி அது as in the Bible scriptures, like it is true, right? Yes. Jesus Christ is the God of life. Therefore, he gave life to Lazarus. ஓகே ஓகே. ஆனால் அவர் பெருசாக கோவப்பட்டு எதுலேயுமே பார்த்தது இல்லை. ஆமாம் ஆமாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் எருசலேம் தேவாலயத்தை சுற்றி மார்க்கெட் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் மார்க்கெட் புறாக்கள், பணம் விற்பதற்கான அந்த கடைகள்லாம் இருக்கும். எஸ், ஐ நோ. அதுவும் எதற்காக அவர் கோவப்படுவார் என்றால், இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவார். இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் போ பீப்புள். ஜெருசலேம் டெம்பிள் வந்து கேட்டகரி ஆஃப் பிளேசஸ். நீங்களாம் இந்த இடத்துல உட்காரணும், நீங்களாம் இந்த இடத்துல உட்காரணுன்னு இருக்கும். ஏழை மக்கள் உட்காரத்துக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்தையும் இவனுங்க வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு பாருங்க. அது அப்போ எங்கே வர்ஷிப் பண்ணுவாங்க அவங்க? அதுதான் ஜீசஸ்க்கு கோபம் வரும். ஒரு சாட்டை எடுத்து பின்னி அவங்கள அந்த டேபிள்லாம் திருப்பி போட்டுருவார். அது ஒரே ஒரு இடத்துல தான் ஜீசஸ் கோவப்படுவார். எவ்வளோ செய்வார் அவர். ஆங்கர் ரொம்ப ஆபத்தானது. பட் ஜீசஸ் அது நன்மைக்காக, பிறர் நன்மைக்காக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் கோவப்படுவார். மற்ற இடத்துலாம் அவர் வந்து இஸ் மீக் அண்ட் ஹம்பிள். அவர் ரொம்ப சாந்தமானவர். அவருடைய முகத்தை பார்த்தாலே இரக்கம் பெருகும். ஆங்கருக்கும் அவருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸு. நம்ம கூட வி ஹேவ் டு லேர்ன் ஃப்ரம் ஜீசஸ். அதாவது ஆங்கர்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஓகே. ஆங்கர் கூட முன்னாடி டி சேர்த்தா டேஞ்சர், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுவும் நான் கேள்விப்பட்டேன் ஆக்சுவலி. மற்ற இது சரி, ஓகே, மற்றதை நான் சொல்ல. பைபிளில் மட்டும்தான் நம்ம ஹோலி பைபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் இட் செஸ் த ட்ரூத் அபவுட் எவ்ரி திங். எஸ், தெர் இஸ் நோ லை அண்ட் இட் இஸ் த ஹோலி. தெர் இஸ் நோ கெட்டது எதுவுமே அதில் இல்லை. தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஹோலி பைபிள் பட் நாட் பைபிள். எஸ். இஸ் இட் ட்ரூ சார்? அது உண்மை தான். யா, எப்படி அது எவ்வாறு தாய்ப்பால் எவ்வாறு பரிசுத்தமானதோ புனிதமானதோ அதில் கலப்படம் இருக்குமா? மனித ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தாய்ப்பாலே அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, இறைவனுடைய ஏவுதலால் எழுதப்பட்ட விவிலியம் நேச்சுரலி இட்ஸ் ஹோலி பைபிள். ஆனால் அதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மனிதர்களால் தான் எழுதப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே சிறு சிறு தவறுகள் இருக்கலாம், அதாவது சின்ன சின்ன பிழைகள் இருக்கலாம். பட் இட்ஸ் ஹோலி பைபிள். நோ டவுட் இன் இட். இட்ஸ் ஹோலி பைபிள். இல்லை, உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னு நான் கேட்கணும்னு நினச்சேன் சார். அதுக்கு தான் நான் கேட்டேன். இது ஒரு இதில் சின்ன பார்த்தேன். தேர் வாஸ் அ ப்ரீச்சர் ஹூ வாஸ், அவர் ஒரு பாட்காஸ்ட்டில் சொல்லிட்டு இருந்தார். தட்ஸ் வை ஐ வாஸ் வில்லிங் டு. அது ரொம்ப டீப்பாக போனோம். ஆஸ் அ ப்ரீஸ்ட் ஐ கேனாட் சே, அதாவது இட்ஸ் அ ஹோலி பைபிள். அதில் மாற்றமே கிடையாது. அதில் குறைக்கணுப்படி இருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது தெரியலையே. ஓகே ஓகே. ஸோ வாட் வாஸ் ஜீசஸ் கிரேட்டஸ்ட் திங்ஸ் விச் ஹி டிட் ஹியர் சார் ஆன் எர்த்? பெரிய விஷயம் அவர் பண்ணதுலேயே என்ன நீங்கள் யோசிக்கிறதுல என்ன சார்? அவர் எந்த பாவமும் செய்யாமல், தவறும் செய்யாமல், நம்முடைய மீட்புக்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்தார். ஓகே. அதை விட வேறு என்ன? இந்த உலகத்திலேயே பெரிய சாக்ரிஃபைஸ் தன்னுடைய உயிரையே கொடுத்தல் அடுத்தவர்களுக்காக. அதுதான் பெரிய, தன்னுடைய உயிரையே கொடுத்து நமக்கு மீட்பு அவர் அளித்தார். ஈவன் மீட்டு கொண்டார். ஈவன் while he was crucified on the cross, he told, Father, forgive them for the sins they did, that they do not know what they do. Wow.
இட் இஸ் வெரி ஹார்ட் டு சே சார். ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்துட்டு நீங்கள் அந்த டைமில் இட் இஸ் வெரி ஹார்ட் டு சே சம்திங் லைக் தட். யா No one, I don't know if it would, someone would ever think to say something, because அவ்வளோ கட்டி அடிச்சு, even Jesus wore a crown of thorn on his head while being crucified. And even at that time he forgave us. ஆமாம், அது பெரிய பாடம் நமக்குலாம். He அதை விட ஹையஸ்ட் குட்னஸ் எதுவாக இருக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவாங்க he died for the sins of mankind. எஸ், யா, அதுதான் அன்பின் உச்சம், தியாகத்தின் உச்சம், இரக்கத்தின் உச்சம். Nice. அதை விட நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அதை விட தியாகத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? தன்னுடைய உயிரையே கொடுத்தல். உண்மைதான் சார். இப்போ அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா சார் இப்போ நம்ம லிவிங்? There are some people, they do good things, they do more sacrifices. பட் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரியல. அவர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்கார், ஜீசஸ் கிரைஸ்ட். எஸ், நம்ம அதில் ஒரு துளியாவது நம்ம செய்யணும். சார். கிரேட். எப்படி சார் அவர்னால அப்படி ஒரு இது சொல்ல முடிஞ்சது அதுலேயுமே? ஈவன் அட் த பெயின், ஈவன் அட் த வெரி லிட்டில் humanity left inside him. Father, forgive them. நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதை எப்படி அவர் அப்படி சொல்லியிருப்பார்? அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, புனிதத்தின் உச்சம். அதுதான் அவருடைய ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஹோலினஸ். அவர் 100% கடவுளாகவும் இருந்தார், 100% மனிதனாகவும் இருந்தார். மனிதனுக்கு ஏற்பட்ட வலிகள், வேதனைகள், உணர்வுகள், உணர்ச்சிகள் எல்லாம் அவருக்கும் இருந்தன. அதே வேளையில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு புனிதனாக வாழ முடியும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். அவ்வாறு அந்த நிலைக்கு நம்மை அழைக்கின்றார். தீமை செய்பவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஓகே. இயேசு வாழ்ந்த காலத்திற்கு முன்பாக கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ஐ ஃபார் அன் ஐ, டூத் ஃபார் டூத் என்று இருந்த நிலையை இயேசு முறியடித்து தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். Do good for those who sin against you. Is it correct? நம்மெல்லாம் தீமைக்கு தீமை, நன்மைக்கு நன்மை, இதுதான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறோம். ஜீசஸ் அதெல்லாம் தாண்டி தீமைக்கே நன்மை. நம்மளாம் நன்மைக்கு நன்மை செய்கிறதே பெரிய சாக்ரிஃபைஸாக நினச்சிக்கிறோம். பட் தீமைக்கு நன்மை, அதுதான் கிரேட். ஓகே, ஓகே. தீமைக்கு தீமை, நன்மைக்கு நன்மை, தீமைக்கு நன்மை, தீமைக்கு நன்மை. that's a great one sir. நைஸ், நைஸ். உங்களுக்கு பிடிச்ச வேர்ஸ் ஏதாவது இருக்கா சார் பைபிளில் கேட்கணும்னு நினச்சது? யா, இந்த பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். ஓகே. ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். இந்த இறைவார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் நமக்கு வேறு மகிழ்ச்சிலாம் கிடைக்காது. ஒரு லெவல் தான். மனிதர்கள் நமக்கு ஒரு சில நேரத்தில் நல்லா பேசுவாங்க, ஒரு சில நேரத்தில் மூடு மாறிடும். மனிதர்களிடமிருந்து நாம் பெறுகின்ற மகிழ்ச்சி குறைவு. நம்ம நினைப்போம், இந்த இடத்துக்கு போனால் நான் மகிழ்ச்சியாக இருப்பான்னு நினைப்பேன். ஊட்டிக்கு போனால், கொடைக்கானல் போனால் எத்தனை நாள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஸோ பணம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பேனா? எல்லாத்தோட ரொம்ப ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஸோ ஆனால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் கூட வயதாக வயதாக அவ்வாறாக நலிந்து போய்கொண்டு இருக்கிறது. நிறைவான மகிழ்ச்சி இயேசுவோடு இணையும் பொழுது, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ். மறைந்த போப் ஃப்ரான்சிஸ் உங்களுக்கு தெரியல, அவர் சொல்லியிருக்காரு, a sad Christian is a bad Christian. Okay. A sad Christian is a bad Christian. To make it common, a sad person is a bad person. We should not be sad. Okay. We should be happy.
till the end of life. Nice. So that happiness we can get if only we relate with God, godly thinking, godly deeds, அந்த இறை சிந்தனை, இறை செயல்கள், Mm. அதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும். Yeah. So That's why happiness is a state of mind. அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் ஜீசஸ் அதை நம்ம ஸ்பிரிச்சுவலைஸ் பண்ணிக்கணும், தியாலஜைஸ் பண்ணிக்கணும். So what doing would bring you closely related to God, sir? வாட்? Doing, அதாவது என்ன பண்ணா நம்மனால ஒரு கடவுள் கிட்ட போக முடியும்? Like what doings or what saying, ஏதோ ஒன்று, some doing good things. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நல்ல சிந்தனை, நல்ல எண்ணங்கள், எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும் ஓகே என்கிற நற்சிந்தனை. நம்மலாம் நமக்கு ஏதாவது என்ன தீமை செஞ்சுட்டாங்கன்னா அவன் அழிஞ்சு போனால் நல்லா இருக்குமே, அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகாதா, நம்ம அப்படி நினைப்போம்ல. அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும். நமக்கு தீமை செஞ்சவங்க கூட எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த நற்சிந்தனை, நல் வார்த்தைகள், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நல்ல வார்த்தைகளாக இருக்கணும். ஆசி அளிக்கக்கூடிய வார்த்தைகள், குணப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அடுத்தவர்கள் மனதை வெல்லும் வார்த்தைகளாக இருக்க வேண்டும், கொல்லும் வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. ஒரு சில நபர்கள் ஒரு வார்த்தை சொல்லி அந்த வார்த்தையை கேட்டு அந்த நபர் இறந்தே போயிடுவான். அப்படிலாம் நடந்திருக்கு. ஒரு சில வார்த்தைகளை கேட்டு உடனே போய்ட்டு ரூமில் பண்ணிப்பாங்க. ஸோ நம்முடைய வார்த்தைகள் அப்படி. ஸோ நல்ல சிந்தனைகள், நற்சிந்தனைகள், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்பாடுகள், நன்மையான செயல்பாடுகள், நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்ய வேண்டும். ஓகே. இந்த மூன்றும் செய்யும் பொழுது, நற்சிந்தனை, நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள், இந்த மூன்றும் செய்யும் பொழுது இறைவனை நெருங்கலாம், இறைவனோடு நாம் ஐக்கியமாகலாம். ஓகே. ஸோ இப்போ இருக்கிற பெரிய சின் என்ன சார் நீங்கள் நினைக்கிறது? What is the biggest sin nowadays? Biggest is the indifference. Okay. கண்டுகொள்ளாமை, பாராமுகம். ஒரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது ஏதோ எனக்கு இன்னும் சம்மந்தம் இல்லாத போல் அப்படியே இறங்கி போயிடுவாங்க. கண்டுகொள்ளாமை, பாராமுகம். பாராமுகம் என்று சொல்லும் பொழுது, எனக்கு அடுத்திருக்கப்போ ரொம்ப கஷ்டப்படும் பொழுது அது எனக்கு நல்லா தெரியும், ஆனால் ஒரு துளி கூட நான் அவனுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது. அந்த இன்டிஃப்ரென்ஸ், அந்த சிந்தனை, அது ரொம்ப மோசமான ஒரு சின். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ரொம்ப அது செல்ஃபிஷ்னஸோட உச்சம். இன்டிஃப்ரென்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். ரோட்டில் ஒருத்தர் வந்து கஷ்டப்படுறா இருக்கும்போது, ஆமாம், ஐ ரியலி சீ தட் சார். பார்த்துட்டு அப்படியே போவாங்க. பேசிக் திங், அதாவது குறைஞ்சது நம்ம செலவு பண்ணலாம் கூட பரவாயில்ல, கிட்ட போயிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்கலாம், இல்லை ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தையாவது பேசலாம், சம்திங். எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரு சிலர் அவன் தான் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கே காரணமாக இருப்பான். அந்த தாயையும் சேயையும் கீழே தள்ளி விட்டு குழந்தைங்களுக்கு ரத்தம் வரும், இவன் போயிடுவான் அப்படியே. இட் ஹேப்பன்டு. அது எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லையா? இன்டிஃப்ரென்ஸ். So will Jesus punish those in the life? No, Jesus did not punish, but he asked them to repent. மனம் மாறுங்கள், நல்ல வாழ்க்கை வாழுங்க. He never punished anyone. But you, as karma's law, you get what you do in this universe. What is that? கர்மா? கர்மா படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச தப்பே வந்து உங்களுக்கே வந்து அது சேரும், அந்த மாதிரி இருக்கும். I don't know, but Jesus கண்டிப்பாக he won't punish, but the Father would definitely do. Yeah, that's called judgment, no? Surely, for your deeds, you will get punishment. If you have done good thing, you will get reward. You will go to heaven. If you have done a lot of bad things, surely you will go to hell. I think it's called Kingdom of Heaven. Yes. Kingdom of Heaven. Nice. So the biggest sin is indifference.
கரெக்ட் தான் சார். ஏன்னா ரோட்டில் ஒருத்தர் கஷ்டப்படும்போது நம்ம வி குட் டூ ஸ்மாலஸ்ட் திங் இஸ் டு கோ அண்ட் டாக் டு தெம். ஆ அவங்க கூட போய் ஒரு ஆறுதலாக பேச பாபு சார் அதான் சொல்வார். கஷ்டப்படுற மாணவர்களுக்கு வந்து நம்ம போய் ஒரு சின்ன இதுதான் எப்படிப்பா இருக்க, நல்லா படிச்சியா, எப்படி ஹீ டஸ் இட். ஐ சி ம் ஐ சி ஐ ட்ரூலி சி தட் ஹேப்பனிங். தட் இஸ் கிரேட். ஸோ இது மட்டும் இன்டிஃபரன்ஸ் தான் பிகஸ்ட் சின் நவ். ஓகே, anything you would say, want to say, sir, for the podcast viewers? கடைசியா I said in the middle, எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும், இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும். எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் என்னென்ன தேவைகள் அது நிறைவேற்றப்பட வேண்டும். எல்லோரும் நல்வாழ்வு பெற வேண்டும். ஏழை எளியவர் ஒரு சிலர்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை 2 வேளை உணவு தான் உண்கிறார்கள் அல்லவா? ஸோ அடிப்படை வசதிகள் குறைந்தபட்சம் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதற்கு நான் ஒரு காரணியாக இருக்க வேண்டும். நம்மளால் நம் உதவிகளை நாம் செய்ய வேண்டும். சுயநல வாழ்வு வாழாமல் எல்லோரும் நல்வாழ்வு, குறைந்தது என்னுடைய சரௌண்டிங்கில் உள்ளவங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்னால் முடிஞ்சது நான் நல்லது செய்யணும். எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த ரூமில் இப்போ எத்தனை பேர் இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும். ஷியோர். இல்லாதோர் இல்லாத நிலை வேண்டும் என்று சொல்லும் பொழுது எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு எந்த ஏக்கம் இல்லாமல் எல்லாரும் நிறைவாக இருக்கணும் என்று நான் வாழ்த்துகின்றேன். சார் பிகஸ்ட் சின் கேட்டேன் சார் உங்ககிட்ட. பிகஸ்ட் குட் டீட்னா என்ன சார் சொல்வீங்க? பிகஸ்ட் குட் டீட், according to me, giving food those who don't have. இந்த உணவு இல்லாமல் பசியால் வாடுகிறவர்களுக்கு உணவளித்தல் ஒரு பெரிய தர்மமாக நான் பார்க்கின்றேன். ஓகே, கல்வியெலாம் கூட அடுத்தபடியாக தான் நான் நினைக்கிறேன். உணவு இல்லைன்னா என்ன பண்ணுறது? கல்வி மிக மிக முக்கியம். அதை விட மேலான ஒரு தர்மம் பசியால் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குதல். அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். பிகஸ்ட் டீட், குட் டீட், பிகஸ்ட் குட் டீட், அதை நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க ஜீசஸ் வாஸ் க்ரூசிஃபைட். அதோடு பிகஸ்ட் குட் டீட் என்று சொல்லும் பொழுது அதற்கு அடுத்தபடியாக தானம் செய்தல். தானம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய உறுப்புக்களை தானம் செய்தல், முழு உடலையும் தானம் செய்தல், கண்ணை தானம் செய்தல், அதெல்லாம் நல்ல ஒரு டீடு. நம்ம செத்து போன பிறகு மண்ணோடு மண்ணாக போக போகிற இந்த உடலை அப்படியே விடாமல் இந்த வயதிலேயே நாம் நம்முடைய முழு உடலை கையளிக்க வேண்டும், அடுத்தவர்கள் வாழ்வார்கள். அது ஒரு நல்ல டீடாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கிவிங் ஃபுட் டு தி நீடி பீப்புள், அடிப்படை வசதிகள், உணவு உடை இல்லாதவங்களுக்கு கொடுத்து. ரெண்டாவது தானம் செய்தல். நைஸ். சரி, இதோ கேட்கணும்னு நினச்சேன் சார் உங்ககிட்ட. எப்படி வந்து ஜீசஸ் he was having a big burden of all the mankind's sins, sir. He used to take all those sins and cleanse the people away. So what do you think about that, sir? So is anyone doing நீங்க அந்த மாதிரி பண்றீங்க as you told? So how hard it is, sir, for a person to do like that? Hard means for what? இப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு how hard is it for that person? எப்படி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு? யாருக்கு என்ன புரியல எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்களே சொன்னீங்க மக்கள் வந்து அவங்களோட பாவங்களையும் அவங்களோட கஷ்டத்தையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அட் த எண்ட் ஐ ஆம் த ஒன் ஹூ மேக்ஸ் இட் ஆஸ் அ பர்டன் ஃபார் மீ. ஸோ எவ்வளோ கஷ்டமாக சார் இருக்கும் அது? ஹவு ஹார்ட் இட் வுட் பி லிவிங் வித் தோஸ் சென்ஸ். Yeah, but that's the sacrifice, that's a life for others. We have to accept it. அது எப்படி நம்ம சொல்லணும்? நம்ம பேரண்ட்ஸ் செஞ்ச தியாகத்தெல்லாம் நம்ம அது எப்படி நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது? அது மாதிரியே ஓகே,
அது ஒரு பேரண்டல் ஹெல்ப்ன்ற மாதிரி. ஓகே. தட்ஸ் வை பீப்புள் கால் அஸ் ஃபாதர். யா, ஓகே, 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 யூ ஓகே, டோன்ட் நோ த ஓகே. பெயின் ஆஃப் த ஃபாதர், யூ see the pain of your mother, is it? But how father underwent more burdens, no? எஸ் அது சார். வெளியிலேயே தெரியாது ஆக்சுவலாக. தெரியுது அது ஆக்சுவலாக. தட் இஸ் கிரேட் சார். இப்போ வந்திருக்க புது போப் எப்படி சார் இருக்காரு? யா, போப் லியோ த 14. Leo the 14. Yeah. How is he? How is his administration? First and foremost, is very simple. Okay. American guy. Yeah, he's the first American guy. At the same time, he is safeguarding the traditions of the Catholic Church. ஓகே. போப் அவர் ஃப்ரான்சிஸ். Pope Francis வேற லெவலில் ஒரு ஓகே. his ministry was great. He himself was a holy man. ஓகே. எப்படி சொல்கிறீங்க அவர் ஹோலி மேன்? Among all the pope, அவருக்கு முன்னாடி இருந்த போப்பும் நல்ல மனுஷன். அவர் போப் ஜான் பால் த செகண்ட் சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்த போப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அது வந்து ஒரு கிளரிக்கல் போஸ்ட், ஓகே. பெரிய கிங்டம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் இந்த போப் ஜான் பால் த செகண்ட், போப் ஃப்ரான்சிஸ்லாம் they led a simple life, holy life. They were exemplary. ஓகே. ரொம்ப முன்னுதாரணமாக இருந்தாங்க. நைஸ் 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 சார். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் காமிக்கணும்னு நினச்சேன் அபவுட் ஃபர்கிவ்னஸ். அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லிடுங்களா சார்? வாட் இஸ் ஃபர்கிவ்னஸ் டு அ கேத்தலிக் ப்ரீஸ்ட் அண்ட் டு அ கிறிஸ்டியன் கை? வாட் இஸ் ஃபர்கிவ்னஸ்? மன்னிப்பு கொடுப்பதும் மன்னிப்பு பெறுவதும் இரண்டுமே ஒரு உன்னதமான அனுபவம். ஓகே. மன்னிப்பு கொடுப்பது என்று சொல்லும்போது எனக்கு எதிராக தீமை செய்தவன் நான் மன்னிப்பது. நான் ஒரு பாவம் செய்துவிட்டு அடுத்தவன் என்னை மன்னிக்காத வரை எனக்கு குற்ற உணர்வாக இருக்கும் அல்லவா? மன்னிப்பு பெறுதல். நான் தவறு செய்தால் நான் சென்று மன்னிப்பு கேட்டு விட வேண்டும். அந்த ஒரு மன்னிப்பு ஒரு மாமருந்து. ஓகே. மன்னித்தால் மட்டுமே மனதில் உள்ள பாரங்கள் எல்லாம் குறையும். ஓகே. மன்னிக்கவில்லை என்றால் அந்த பாரம் தொடர்ந்து இருக்கும். மன்னிப்பையும் ஒரு பட்டாம்பூச்சியையும் நான் சமமாக பார்க்கின்றேன். ஓகே. ஓகே. மன்னித்து விட்டால் ஒரு பட்டாம்பூச்சி போல நாம் எளிமையாக மகிழ்ச்சியாக வாழலாம், வண்ணமயமாக வாழலாம். ஓகே. ஒரு பட்டாம்பூச்சி நம்முடைய தோளில் அமரும் பொழுது அது நமக்கு சுகம்தான், பாரமே இருக்காது, அது வண்ணமயமாக இருக்கும். ஓகே. அதே வேளையில் மற்ற மிருகங்கள் ஏதாவது நம்முடைய தோள்பட்டையில் அமர்ந்தால் அது மன்னிப்பின் வெளிப்பாடு, மன்னிப்பின் அடையாளம் அந்த பட்டாம்பூச்சி. ஓகே. மன்னிக்காமல் இருந்தால் மற்ற மிருகங்களைப் போல நாம் வாழ்கின்றோம் என்று தான் நான் கருதுகின்றேன். ஓகே. அவ்வளவு பாரமாக இருக்கும், நமக்கு நாமே நாம் பாரமாக இருப்போம். நீங்கள் ஒருவரை மன்னித்து பாருங்கள், அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். மன்னிப்பும் மகிழ்ச்சியும் ஒட்டி பிறந்த இரட்டை சகோதரர்கள். ஓகே. மன்னித்தால் மட்டுமே மகிழ்ச்சி. உங்களுக்கு மகிழ்ச்சி வேண்டுமா? மன்னித்து விடுங்கள். ஓகே. மன்னிப்பு என்பது ஒரு மாமருந்து, இட்ஸ் ஹீலிங் மெடிசன். மன்னிப்பதன் மூலம் நிறைய நபர்கள் குணமடைவார்கள். சில நபர்கள் நம்முடைய வாழ்விலே மன்னிக்கவே முடியாத நபர்களாக இருக்கலாம். அவர் பெரிய தவறு நமக்கு எதிராக செய்திருக்கலாம். அவர்களையும் மன்னித்துவிட்டு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஓகே. அதான் ஜீசஸ் சொல்லியிருப்பார், அவர் எவ்வளோ பெரிய சின்னாக இருந்தாலும் அதை மன்னிச்சு ஐ ஃபர்கிவ் யூ அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அவர் மன்னிச்சிடுவார். ஏன்னா இட் இஸ் a வெரி கிரேட் திங். ஸோ உங்ககிட்டையும் யாராவது வந்து சம்மன் ஆஸ்க்ஸ் ஃபார் ஃபர்கிவ்னஸ், நான் சார் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் ஒருத்தர் வந்து ஏமாற்றிட்டேன், ஐ டிட் திஸ் பை மிஸ்டேக், அவர் தெரிஞ்சே மேபி செஞ்சுட்டேன். ஸோ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐ ஃபர்கிவ் யூ
ஃபார் த சின்ஸ் யூ ஹவ் டன், அந்த மாதிரி ஏதாவது? நீங்கள் எது ஜென்ரலாக பேசும்போது சொல்கிறீங்களா இல்லை கன்ஃபெஷன்? ப்ளீஸ் டெல் மீ, ஜென்ரலாக சொல்லுங்களேன். கண்டிப்பாக மன்னிச்சு தான் அனுப்ப முடியும். அதை எப்படி நம்ம மன்னிக்க முடியாதுன்னு நம்ம சொல்லவே கூடாது. ஓகே. மன்னித்தால் தான் நம் மனிதர்கள். மன்னிப்பு என்பது ஒரு மனிதாபிமானமுள்ள ஒரு செயல். மன்னித்து தான் ஆக வேண்டும், மன்னித்தே தீர வேண்டும். ஓகே. மன்னித்தால் தான் மகிழ்ச்சி என்றும் நான் சொன்னேன். மன்னித்தால் தான் நீங்கள் குணமடைவீர்கள். ஓகே. உடல் ரீதியாக, மன ரீதியாக. மன்னிக்கவில்லை என்றால் உடல் ரீதியாகவே பல நோய்கள் வரும். ஓகே. மன்னித்தால் அதுவே ஒரு மருந்தாக உங்களுக்குள்ள இருக்கும். ஓகே. ஓகே. நீங்கள் ஏதாவது, நான் இவ்வளோ நேரம் நானே சொன்னேன், நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? யூனோ, ஃப்ரம் யுவர் சைட், ஆஸ் அ கேத்தலிக் ப்ரீஸ்ட், ஆஸ் அ ஃபாதர், okay, same father, as a human being, as a guy who follows Christianity, who is through celibacy, you know, the part of being celibacy, அது ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஸோ இவ்வளோவெல்லாம் இருந்து நீங்கள் ஏதாவது மக்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இஸ் தட் சம்திங்? நிறைவாக சொன்னது என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், அதுதான் இந்த மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 36வது வசனம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். இட்ஸ் மை ஃபைனல் பஞ்ச். அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர். ஓகே. எனிதிங் அதர் தென் ஏதாச்சும் ஒரு வாழ்க்கை பாடமாக, ஒரு லைஃப் லெசன், ஒரு லைஃப் அட்வைஸாக நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்? someone who's searching, someone who wants a deeper meaning to life, அது முதலே நீங்கள் சொல்லிட்டீங்க, பட் as coming to the final part. என்னுடைய குருத்துவ விருதுவாக்கு அமைதியின் தூதனாய் என்று சொன்னேன். மோட்டிவ், ஆமாம். நிறைய ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறுகின்றோம். இந்த ஆசைகள் எல்லாம் வெளியேறிவிட்டால், இல்லை ஆசைகள் குடியேறிவிட்டால், ஆசைகள் நம்முள் குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும். நிறைய ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்ல வர. அதாவது ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கலாம், நல்லா படிக்கணும், நல்லா ஏர்ன் பண்ணி கொஞ்சம், அதெல்லாம் ஓகே. பட் தேவையில்லாத ஆசைகள் நிறைய, அந்த ஆசைகள் நம்முள் குடியேறிவிட்டால் அமைதி வெளியேறிவிடும். அதனால் பீஸ் ஆஃப் மைண்டு எல்லோரும் அதுதான் நம்ம தேடி போகணும்னு சொல்ல வரேன். மன அமைதி. அதுக்கு ஒரு சின்ன பைபிள் வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 17:1 விவிலியத்தில் நான் வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 17:1, சண்டை நடக்கும் வீட்டில் விருந்து உண்பதை விட மன அமைதியோடு பழஞ்சோறு சாப்பிடுவதே மேல். ஓகே. மன அமைதியோடு பழஞ்சோறு சாப்பிடுவதே மேல். இந்த கடலின் உட்பகுதியில் நாம் செல்லும் பொழுது, கடலின் வெளிப்பகுதியில் தான் அலைகள் அதிகமாக சப்தம் எழும். ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் தாண்டி உள்ளே போகும் பொழுது நடுக்கடலில் ஒரு விதமான நிசப்தம், அமைதி திகழும். அந்த அமைதி தான் நமக்கு வேண்டும். அந்த ஏனென்றால் அமைதியை விட மேலான மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. அந்த அமைதியை தேடி நாம் செல்வோம் என்று நிறைவாக சொல்கின்றேன். ஷியோர் சார். ஓகே, பண்ணிடலாம் ஜி. லாஸ்ட்டாக முடிச்சிடலாம் போய். ஓகே. ஓகே. ஆஸ் எனக்கு பெருசாக எதுவும் சொல்லலை சார். ஆஸ் யூ வாண்ட் டு கன்க்ளூட் திஸ் பாட்காஸ்ட் வித் எனி ஆஃப் யோர் உங்கள் ஃபைனல் தாட்ஸ், இல்லை உங்களோட சேயிங் ஆர் சம் பைபிள் வேர்ஸ் ஆர் சம்திங் பர்சனல் சொல்லணும்னு வாண்ட் டு கன்க்ளூட்? என்னுடைய பர்சனல் ஷேரிங் would be, நம்முடைய எண்ணங்கள் அழகானால் எல்லாம் அழகாகும். அடிப்படையில் நம்முடைய எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாகும். According to me, this life is very beautiful. Life is beautiful. I want all of you to see that movie. Life is beautiful. Okay. It's a wonderful movie. Okay. Life is beautiful. Therefore, be happy in your life. Till the end of your life, be happy. God is with you. God bless you all.
Thank you, sir. As Jesus told, I am the way of life. I am the Alpha and the Omega. இன்னொன்னு சொல்லுவா சார், I am the way of life. I am the... And without any reason, we should be happy. Okay. Don't search any reason to be happy. Don't search for any person to be happy. Okay. You be happy Be happy. for no reason. No worries. It's a state of mind. Okay. Only you can be happy and you can make yourself happy. Do not expect others to make you Happy. happy. That's the highest kind of foolishness. Okay. We should never expect. Someone. அந்த ஒரு உளப்பாங்கை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Okay. என்னை நானே மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Okay. என்னை நானே தேடி தேடி என்ற பாடலை போல என்னை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், என்னை நான் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், Okay. என்னுடைய உடலை நான் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்ம அதிகமாக அடுத்தவங்களை நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. Sure. Sure. So thank you guys for watching this amazing podcast. Thank you, sir, Father Reverend G. Prabhudas, sir, for joining us with this amazing podcast. Thank you. It was a great time. I'm grateful for this amazing podcast. As sir told, be grateful for everything. Thank you, sir. How did you feel about this podcast, sir? Yeah, it's well organized. And I'm very happy about Nikhil's knowledge. Okay. இந்த சின்ன வயசில் இவ்வளோ உனக்கு எப்படி ஞானம் வந்துச்சுன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுப்பா. முதல் முறை உங்களுடைய பேட்டியை நான் பார்க்கும் பொழுது ஃபெலிக்ஸ் பாபு சார் அவருடைய, நான் உங்களை ஒரு கைத்தேர்ந்த இந்த துறையில் வல்லுநராக ஒருவராக பார்த்தேன். ஓகே. இதுவும் நீங்கள் விஸ்காம்லாம் முடிச்சுட்டு பெரிய இதில் ஜேர்னலிசம்லாம் முடிச்சிருக்கீங்க பொழுது. என்ன வார்த்தை, என்ன யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், என்ன மெச்சூரிட்டி, ஆச்சரியப்பட்ட. அப்புறம் ஃபெலிக்ஸ் சார் சொன்னார், இஸ் மை ஸ்டூடெண்ட். ஓகே. ஓகே. அதுக்கு வந்து உண்மையிலுமே உங்களுடைய பெற்றோரை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். தேங்க்யூ சார். அவங்களுடைய வளர்ப்பு தான், அவங்க கொடுத்த அந்த ஞான ஊற்று. அண்ட் யூ சம்திங் வெரி ஸ்பெஷல், யூ வெரி கிரேட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ நிக்கில். ஷோர். அதே போல் அங்கிஷ், உனக்கும் கடவுள் நல்ல திறமை கொடுத்துருக்காரு. God has given you wonderful talent. Okay, you should grow well. நல்ல நீ வாழ்க்கையில் நல்ல பெரிய நிலை அடையணும். God bless you. Have a bright future. Good. All the best. Okay guys, good afternoon. Goodbye. We'll see you in the next podcast. Thank you, sir. Good.